ஓகே. ஃபோர்த் கொஸ்டின். ஓகே. அது அது ஏதாவது எழுதியிருக்கிறேன், ஆனா அந்த ஃபோர்த் கொஸ்டினுக்கு பட் அது என்ன சரியா அது. அப்புறம் 9th கொஸ்டின், 9th 11th. இது என்ன மாதாஜி? குந்தி தேவியால் கூறப்பட்டபடி வெவ்வேறு பக்தர்களின் அதிர்ஷ்டத்தின் அடிப்படையில் அவர்களின் படிநிலை எவ்வாறு உள்ளது? சுருக்கமாக பதிலளிக்கும். இது என்ன மாதாஜி? ஓகே மாதா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஒரு நிமிஷம். கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. எல்லாரும் நேற்று எக்ஸாம் நல்லா எழுதுனீங்களா? நான் நல்லா எழுதுனேன் மாதாஜி. ஓகே. ஐ திங்க் கொஷின்ஸ் ஈஸியாக தான் இருந்ததுன்னு யாரோ சொன்னாங்களே, எனக்கு தெரியல. எனக்கு ரொம்ப நாள் ஆச்சுல எழுதி, அதனால எல்லாமே ஞாபகம் இல்லை. இது நான் எழுதின கொஷின்ஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ அதனால ஒரு நிமிஷம் இருக்கு. எனக்கு ஓகே தான் மாதாஜி, ஈஸியா தான் இருந்தது. புக்ல இருக்க கொஷின்ஸ் தான் கொடுப்பாங்க, வெளியில எதுவுமே வராது உங்களுக்கு. ஒன்லி அந்த பர்பட்ஸ்லயே புரிஞ்சு படிக்கிறது. ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்டீங்க இல்லையா? வாட் இஸ் த பேசிஸ் ஆஃப் மெஷர்ஸ் யூஸ்ட் ஃபார் ஸ்பெசிஃபைங் தோஸ் ஹூ ஆர் அஃப்ளிக்டட் பை lamentation and illusion as seen from the episode of Lord Krishna pacifying the Kurus who are lamenting the death of family members in Kurukshetra war. இல்லையா? அதாவது பேசிக்கா வந்து எந்த மாதிரியான அதாவது வார்த்தைகள் இல்லைன்னா எந்த மாதிரி நம்ம வந்து அதாவது அவங்கள மனசை வந்து தேத்துற மாதிரி நம்ம பேசுறதுக்கு நாம் எந்த மாதிரி எந்த மாதிரியான பாதையை எடுத்து நம்ம வந்து பேசணும் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒருத்தர் வீட்டுல துக்கம் வந்துருச்சுன்னா அந்த வீட்டுல போயிட்டு நம்ம வந்து பிலாசபி தத்துவங்கள் பேசக்கூடாது இல்லையா? ஆமா, நான் ஆத்மா நீ ஆத்மா, வந்து மரணித்த பிறகு நாம் மீண்டும் பிறவி எடுப்போம் அப்படிங்கிற கதையெல்லாம் நம்ம கண்டிப்பா பேசக்கூடாது. துக்கத்தின் போது நாம அந்த துக்கத்தை அனுஷ்டிக்கணும் இல்லையா? ஸோ அதாவது அந்த கிரீஃப்னு சொல்லுவாங்க அதுக்கு இங்கிலீஷ்ல. இப்போ ஆனா இந்த இடத்துல யுதிஷ்டர் மகாராஜாவுடைய வருத்தங்கள், இவந்தோ அவர் யார் பேசிக்கலி, அவர் வந்து யம தர்மராஜன் இல்லையா? அவருடைய அம்சம் இல்லையா? ஸோ அவர் தர்மத்தின் தரப்பில், தர்மம் என்பதே அவருடைய இதுலதான். அப்படி இருக்கும் பட்சத்துல அவருக்கு தெரியாத தர்மம் எதுவுமே கிடையாது. அவர் பேரே தர்மராஜன் என்று இல்லையா? ஸோ ஆனாலும் அவர் அந்த போர்ல வந்து இவ்வளோ பெரிய இழப்பை வந்து அவர் வந்து எடுத்துக்கிறதுக்கு விருப்பம் கிடையாது. தான் ஒருத்தர் வந்து இந்த பதவியில அமரணும்ன்றதுக்காக இவ்வளோ பெரிய இழப்பு ஏற்பட்டதுன்ற வருத்தம், இது ஒரு பக்தனாக அவர் வந்து உணர்வது, தர்மவானாக கிடையாது. இதை நம்ம நன்னா புரிஞ்சுக்கணும். ஓகே, தர்மவானாக அவர் வந்து அவருக்கு தெரியும் இது வந்து ஆஸ் பர் தர்மா ஒன்லி, இது இவ்வாறு தான் நிகழணும், இப்படிதான் நிகழும். பிறந்தவர்கள் யாருமே வந்து இந்த இடத்துல கடைசி வரைக்குமே நித்தியமா வாழ்றதும் கிடையாது. அவருக்கு மரணம் என்பது உண்டு, அதை நாம் ஸ்வீகரிச்சுதான் ஆகணும் அப்படிங்கிற அந்த தத்துவம் என்பது அவருக்கு தெரியும். அந்த தத்துவத்தை போய் எடுத்துட்டு போயிட்டு அவர் வந்து சமாதானம் படுத்த விருப்பம் இல்லை. அதனால்தான் கிருஷ்ணர் வந்து அவரை சமாதானப்படுத்துறதுக்கு முயன்று கூட அவர் வந்து அதிகப்படியான அந்த சமாதானத்தை எடுத்து போகலாம். ஆனா யார் மூலியமா அதை வந்து செய்ய வச்சார்? பீஷ்ம பிதாமகர் மூலியமா செய்ய வைக்கிறார். அதுதான் நம்ம இந்த காண்டத்துல படிக்கிறோம், இந்த அத்தியாயத்துல படிக்கிறோம். இப்போ 9th சாப்டர்ல கடைசியில பேசக்கூடிய வார்த்தைகள் தான் இல்லையா இந்த கொஸ்டின் வந்து. அதுக்கப்புறம் வந்து ஸோ லெமெண்டிங் ஃபார் த டெத் ஆஃப் ஃபேமிலி மெம்பர்ஸ். ஸோ ஆனா எந்த மாதிரி வார்த்தைகளை பேசினால் அவர்கள் வந்து மனது வந்து சாந்தமடையும், அதை வந்து பக்குவமாக ஏற்றுக்கொள்ள முடியும். ஒருத்தர் வந்து தேம்பி அழறாங்கன்னா அவங்கள அந்த அழறதை வந்து நிறுத்துறதுக்கு நாம் ஏதாவது ஒரு வார்த்தை வந்து சொன்னா, எப்படிப்பட்ட வார்த்தை பேசினா, எந்த மாதிரி கருத்தை நம்ம பேசினா இல்லையா அவங்க மனசை வந்து புண்படாத வண்ணம் இல்லையா? ஒரு புறம் வந்து இந்த பேரிழப்பை வந்து ஏத்துக்கணும்ன்ற அந்த மனப்பக்குவமும் அவங்களுக்கு வரணும் இல்லையா? இன்னொரு புறம் வந்து தத்துவமா இருக்கக்கூடிய மரணம் என்பது வந்து தவிர்க்க முடியாத ஒன்றை வந்து அவர் அந்த இடத்துல எடுத்துரைக்கவும் வேண்டும். ரெண்டுமே செய்யணும்
இல்லையா? ஆனா இந்த 2 வேலையுமே அட் எ டைம் செய்யறதுக்கு வந்து நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள், ஒரு பர்ட்டிகுலர் கான்வர்சேஷன். இப்ப நானும் ஜெயமகாலட்சுமி மாதாஜிக்கு நான் ஒரு அட்வைஸ் குடுக்குறேன்னாக்கா, அவங்க கிட்ட வந்து நான் பேசும்போது, ஒண்ணு அவங்க வந்து மாற்றத்திற்கு எடுத்துட்டு போகக்கூடிய அந்த விதத்துல அவருக்கு நான் எடுத்துரைக்கணும். மேலும் அவர் எங்க வந்து அவங்க வந்து அவங்களுடைய தவற வந்து எப்படி வந்து அவங்க ரெக்டிஃபை பண்ணிக்குவாங்கன்ற ஆங்கிள்ல நான் சொல்லணும். நீ தவறு இழைச்சிட்டன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன்னாக்க வச்சுக்கோங்க. அடுத்து நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எதுவுமே வந்து அவங்க கேட்கக்கூடிய மனநிலையில இருக்க மாட்டாங்க. இல்லையா? இதுதான் சாதாரண மனிதனுடைய இயல்பு. ஸோ அந்த மாதிரி அதாவது பேசக்கூடிய விதம் ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி அந்த நோக்கம் என்னன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். உண்மையிலே அந்த நோக்கம் வந்து யுதிஷ்டிர மகாராஜாவ வந்து மனசு சமாதானப்படுத்துற விதமா இருக்கணும். யாருக்குமே நம்ம வந்து ஒரு துக்கம் இருக்கும் பொழுது அவங்கள சமாதானப்படுத்தக்கூடிய விதத்துல நம்ம பேச ஆரம்பிக்கணுமே ஒழிய, அவங்கள இன்னும் வந்து நம்ம வந்து துக்கத்தை அதிகப்படுத்தக்கூடிய விதத்துல நாம கண்டிப்பாக பேசக்கூடாது. ஸோ என்னதான் நம்ம உடல் தளத்துல இல்லாமல் இருந்தாலும், ஆன்ம தளத்தை எண்ணிக்கொண்டு நாம உரையாடினாலும், ஸோ அடுத்தவங்களுக்கு மட்டும்தான் நம்மளால உபதேசத்தை கொடுக்க முடியும். நம்ம வாழ்க்கையில வரும்பொழுது அதை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் நமக்கு இருக்காது. இதுதான் மனிதனுடைய இயல்பும் கூட. இல்லையா? ஏன்னா, அதுதான் நாம் இத்தனை ஆண்டுகள் நம்ம வாழ்ந்த வாழ்க்கையில வந்து, நம்மோட சுற்றி இருக்கக்கூடிய சொந்த பந்தங்களோட நாம வைத்திருந்த அன்பு. அன்புனால தான் நம்ம அந்த மாரி ஃபீல் ஆகுறோம். இல்லையா? ஆனா அதுல நோக்கம் பார்த்துக்கணும். நீங்க யுதிஷ்டிர மகாராஜா வந்து ஆஸ்திக்காக அவர் போர் புரியவே இல்லை. இல்லையா? அந்த நோக்கத்த நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒருவேள வந்து ஒருத்தருடைய மரணம், அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய மரணம் அந்த நபருக்கு வந்து லாபமா இருந்தா, இல்லையா? அந்த மாதிரி ஒரு எண்ணத்தோட அவர் வந்து வாழ்ந்தால், அது மிக தவறானது. ஆனா அதே நபர் வந்து ஆஸ்திகளை காட்டிலும் தன்னுடைய பந்தம் என்பது விட்டு போய்விட்டதே என்ற ஆதங்கத்தை அவர் வெளிப்படுத்தினால், அங்கே வந்து அன்பு என்பது உண்டு. நோக்கம் ரொம்ப முக்கியம். சோ யுதிஷ்ட மகாராஜாவுடைய பாவனை என்ன? இவ்ளோ பெரிய பேரிழப்ப வந்து அவர் எடுத்துக்கணும்னு விருப்பப்படல. இல்லையா? சோ இந்த அரசாங்கத்தை ஆள்வதற்கா நான் இவ்ளோ பெரிய இழப்பு எடுத்துக்கணும். ஆனா அவருக்கு தெரியும் தர்மத்தை நிலைநிறுத்துவதற்காக பகவானுடைய ஏற்பாட்டால தான் தாங்கள் எல்லாருமே அந்த போர் முனையில நின்னோன்றது வந்து அதுதான் அது உண்மை. அதுவும் அவருக்கு நன்னா தெரியும். அதை செய்துதான் ஆக வேண்டும் என்று நின்னவர் கூட அவர். ஆனா இவ்வளவு பெரிய இழப்பு வந்த பிறகு அவருக்கு தன்னுடைய பிரஜைகள், தன்னுடைய மக்கள், தன்னுடைய உறவுகள் இவங்க எல்லாருடைய இழப்பு வந்து அவருக்கு வந்து மிகவும் துக்கத்தை கொடுத்தது. இது ஒரு தூய பக்தனுடைய கருணை உள்ளம் ஆக்சுவலி. அதனால அதை நாம தவறா கூட எடுத்துக்க கூடாது. ஓகே. எந்த நோக்கத்தை கொண்டு ஒருத்தர் அழறார் அப்படிங்கறத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். உண்மையிலே மரணித்த நபர் மீது அவருக்கு இருந்த அளப்பரியாத அன்பா இல்லையா? இல்லைன்னா வந்து அவருடைய ஆஸ்திகள் மீது இருக்கக்கூடிய அன்பா அப்படிங்கறது எல்லாமே அவர் வேற ஏதாவது நோக்கத்தை கொண்டிருக்கிறாரா அப்படிங்கிறத பார்க்கணும். அந்த நோக்கத்தை கொண்டுதான் நாம அவங்கள சமாதானப்படுத்தக்கூடிய மெத்தடை நம்ம மாத்திக்கணும். இல்லையா? த பேசிஸ் ஆஃப் மெஷர்ஸ் இல்லையா? பேசிஃபையிங்ன்றதே வந்து சமாதானப்படுத்துதல். ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகேங்களா மாதாஜி? ஸோ இங்கே கிருஷ்ணர் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய முயற்சிகள் வந்து அவரை வந்து ஒரு லிமிட்டுக்கு மேல, ஏன்னா அவர் எல்டர் பிரதர் இல்லையா? யுதிஷ்டிர மகாராஜா வந்து கிருஷ்ணரை காட்டிலுமே வந்து வயதில் வந்து அதாவது பௌதிக தளத்துல நோக்கும் பொழுது வயதில் வந்து மூத்தவர். அதனால மூத்தவருக்கு வந்து இளையவர் வந்து ஒரு அளவுக்கு தான் வந்து சொல்ல முடியும். இப்ப நம்ம தங்கச்சியே வந்து நமக்கு ஏதாவது ஒண்ணு சொன்னா, இப்ப வந்து எனக்கு வந்து எனக்கு வந்து அறிவுரை சொல்றாளா அப்படின்னு நம்ம நினைக்க மாட்டோம். அதே அக்கா சொன்னா நம்ம இமீடியட்டா கேட்டுப்போம். அக்கா தங்கைக்கு சொல்லலாம், அண்ணன் தமையனுக்கு சொல்லலாம். ஆனால் தமையனுக்கு வந்து அதாவது தம்பி வந்து அண்ணனுக்கு வந்து அறிவுறுத்தக்கூடாது இல்லையா? அந்த ஒரு இதுல இருந்து நம்ம நோக்கும்போது அதனாலதான் நிறையவே அவரால் சமாதானப்படுத்த முடியாம யாரிடத்துல அழைச்சு போறாரு ஆக்சுவலி? பீஷ்ம பிதாமகர் கிட்ட. அங்க அவர் வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டாதான் சொன்னார் இல்லையா? அப்ப யுதிஷ்டிர மகாராஜா சமாதானம் இந்த சென்ஸ் இது வந்து நம்ம இப்படித்தான் பக்குவமா எடுத்துக்கணும்ன்ற அந்த ஒரு நிலைக்கு போயிட்டார். சோ அதனால கடைசி வரைக்குமே அவர் வந்து அந்த அரசாங்கத்தின் மீது பற்றற்ற நிலையிலிருந்து தான் அவர் ஆட்சி புரிந்தார். எப்பொழுது பகவான் வந்து இந்த பிரபஞ்சத்தை விட்டு கௌலோகத்திற்கு சென்றாரோ அப்பொழுதே அவர் என்ன பண்ணார்? ஃபர்ஸ்ட் அவர் தான் வந்து வீட்டை விட்டு கிளம்பினார். யாருக்கிட்டையுமே பேசாம இல்லையா? தன்னுடைய அரச பதவியை துறந்து இல்லையா? அடுத்து வந்து ஒரு காவி உடைய கட்டி அவர் வந்து கிளம்பி போயிட்டார் இல்லையா? வடக்கு நோக்கி சென்று விட்டார். சோ அப்படின்னா அந்த அளவுக்கு அவர் ஆல்ரெடி அந்த அரச பதவியின் மீது எந்த மோகத்தையுமே அவர் வைக்கல அப்படிங்கறத வந்து நாம தெரிஞ்சுக்கணும்.
நிமித்த மாத்திரமே அவர் அரசனாக ஆட்சி புரிந்தார் என்பதையும் நாம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். ஓகே, இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். எஸ், ஃபோர்த் கொஸ்டின், the Lord protects everyone, but one who depends completely upon him is especially looked after by the Lord. The father is more attentive to his little son who is exclusively dependent on the father. Explain this statement briefly with a couple of examples. அதுல உங்களுக்கு அந்த பர்பட்ல வந்து எக்ஸாம்பிள் கொடுத்திருப்பாங்க. அது இது தந்தை சிறிய மகன் அதுதான் இருக்கு மாதாஜி. அதுதான் எழுதினேன், எனக்கு ஒரு டவுட் வந்தது, அதனால அதுதான் எழுதுறேன். அதுக்கப்புறம் 9th கொஸ்டின், அறிவற்ற பார்வையாளருக்கு இறைவன் எவ்வாறு கண்ணுக்கு புலப்படாமல் இருக்கிறார்? இதை விளக்க குந்தி தேவி அளித்த உதாரணம் என்ன? சுருக்கமாக பதில். எனக்கு இந்த எக்ஸாம்பிள் என்னன்றது எனக்கு தெரியல. இது அது எந்த கொஸ்டின்ல அந்த பர்பட் வருதுன்றத நீங்க, அதாவது எந்த ஸ்லோகத்துல வருதுன்றத கண்டிப்பாக பார்க்கணும். ஒரு மாதாஜி, அது வந்து ஒரு நாடக நடிகரை போல தோன்றுகிறார், ஜென்மைஸ்வரிய பிரசாத், அந்த இது மாதாஜி. அவர் இந்த உலகத்துல அவதாரம் பண்ணும்போது ஒரு நாடக நடிகரை போல தோற்றமளிக்கிறார் இல்லையா? அதுதான் உதாரணம் அந்த புக்ல இருக்கும் மாதாஜி. எந்த ஸ்லோகன்றது எனக்கு தெரியல. எந்த நான் அது எழுதல. ஆனா 19 நினைக்கிறேன். 19ஆ? சரி, அப்படிதான் நினைக்கிறேன். ஓகே, அது உதாரணம் ஆல்ரெடி அங்க யாரு குந்தி தேவி பிரேயர்ஸ்ல வந்து நீங்க படிச்சீங்கன்னா 18வது ஸ்லோகத்துல இருந்து எவ்வளவு 43 ஸ்லோகம் வரைக்கும் நீங்க அந்த குந்தி பிரேயர்ஸ்ல படிச்சீங்கன்னாக்கா எக்ஸாம்பிள்ஸ் வரும். அதை வச்சு நீங்க வந்து அப்புறம் 11th கொஸ்டின் மாதாஜி, குந்தி தேவியால் கூறப்பட்டபடி வெவ்வேறு பக்தர்களின் அதிர்ஷ்டத்தின் அடிப்படையில் அவர்களின் படிநிலை எவ்வாறு உள்ளது? அது பக்தர்கள் அதிர்ஷ்டம்னா அந்த படிநிலைனா எப்படி மாதாஜி? வாட் இஸ் த ஹையரார்கி ஆஃப் டிஃபரெண்ட் டிவோட்டீஸ்? அதாவது வெவ்வேறு லெவல்ல இருக்கக்கூடிய பக்தர்கள் இல்லையா? கனிஷ்ட, மத்தியம, உத்தம, இந்த மாதிரி எல்லாம் பாக்குறோம் இல்லையா? மேலும் அவங்க வந்து பெண்கள் அந்த இதுலயுமே அவங்க சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் தேர் ஃபார்ச்சூன், அதாவது அதிர்ஷ்டம் என்ற அடிப்படையிலன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆன்சர் பிரீஃப்லி, இது கண்டிப்பா இந்த வார்த்தை வந்து ஒரு அந்த இது எந்த ஸ்லோகத்துல இருக்குன்னு தெரியல எனக்கு. ஓகே, நான் பார்த்தேன், திரும்பி நான் காலையில உட்காந்து பார்த்தேன், எனக்கு எந்த இடத்துல இருக்குன்றது எனக்கு தெரியல. இது இப்படியேதான் கொடுத்திருப்பாங்க. டிஃபரெண்ட் டிவோட்டீஸ்னாலே நாம புரிந்து கொள்ளக்கூடிய விதம் இல்லையா? அதன் அடிப்படையில் மேலும் குந்தி தேவி வந்து பெண்கள் இந்த 9.32 ஸ்லோகம் இருக்கு இல்லையா பகவத்கீதையில, வைஷ்யர்கள், சூத்திரர்கள் இல்லையா, அடுத்து பெண்கள், இவங்க எல்லாருமே வந்து லோவர் இன்டெலிஜென்ஸ் லெவல் இல்லையா? பேசிக்கலி உங்களுக்கு வெவ்வேறு பக்தர்கள் லெவல்னாலே வந்து அவங்களுடைய உணர்தலை வைத்துதான் மாதாஜி சொல்ல முடியும். ஓகே, பக்தர்கள் வந்து கனிஷ்ட நிலையில இருப்பாங்க, மத்தியம நிலையில இருப்பாங்க, அடுத்து உத்தம நிலையில இருப்பாங்க. இவந்தும் அவங்க உத்தம நிலையில இருந்தாலும் தன்னை வந்து ஒரு நான் பெண்ணாக இருந்து எவ்வாறு அதை நான் புரிந்து கொள்வதுன்னு சொல்லுவாங்க. குந்தி தேவி சொல்றாங்க. சோ அந்த ஒரு நிலை வந்து நீங்க, இது ஜெனரிக் கொஸ்டின் தான் இது. ஓகே, அதான் எனக்கு அந்த பக்தர்களின் அது படிநிலைன்றவ எனக்கு அது ஒண்ணும் புரியல. சரி, நான் அதை விட்டுட்டேன், எனக்கு தெரியல. அது ஹையரார்கினாக்கா ஒரு லெவல்ஸ், டிஃபரண்ட் லெவல்ஸ். எந்த ஸ்லோகத்துல வருது மாதாஜி இது? எனக்கு எத்தனாவது ஸ்லோகம் நம்பர் ஞாபகம் இல்ல மாதாஜி, ஆனா இது கண்டிப்பா இந்த விளக்கம் இருக்கு. உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருந்தா சொல்லுங்க ஸ்லோகம் நம்பர். ஓகே, டவுட் எல்லாம் முடிஞ்சதா? முடிஞ்சது மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. எத்தனை ஸ்லோகம் சொன்னாங்க மாதாஜி லாஸ்ட் क्वेश्चनக்கு? 19 சொன்னாங்க. ஓகே மாதாஜி, தேங்க்யூ. ஓகே, நம்ம இப்போ we go to the ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனேயஷலாக்கய சக்ஷுருன்மிலிதம் येन तस्मै श्रीगुरवे नमः. श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपा कदा मह्यं ददाति स्वापदान्तिकं. हे कृष्णा करुणा सिन्धु दीनबन्धो जगत्पते गोपेशा गोपिका कान्ता राधकान्ता नमस्तुते. तप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये. वाञ्छकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले
श्रीमती भक्तिवेदांत स्वामिनिधि नामिने नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादे पाश्चात्य देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधारा श्रीवासादि गौर भक्त वृंदा हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे मूकं करोति वाचालं पंगुं लंघायते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानंदमाधवं श्री कृष्ण चैतन्य ईश्वरम. ओके, नाम இன்னைக்கு ஐ திங்க் மோகன்தாஸ் பிரபுஜி, ரேவதி ரத்னாங்கி தேவிதாசி மாதாஜி, அதுக்கப்புறம் வந்து சங்கீதா மாதாஜி. மோகன்தாஸ் பிரபுஜி, சங்கீதா மாதாஜி எத்தனை எக்ஸாம்ஸ், 4 எக்ஸாம்ஸ் எழுதியிருக்காங்களா? நான் பார்த்துட்டு சொல்றேன் மாதாஜி. அவங்க வைவாலாம் முடிச்சாங்க அப்படின்னா ஸ்லோகாஸ் பிரசன்டேஷன்லாம் முடிச்சாங்க. ஸ்லோகாஸ் வந்து முதல்ல பண்ணாங்க மாதாஜி. ஓகே, எனக்கு தெரிஞ்சு எக்ஸாம் கூட அவங்க 5th சாப்டர்ல இருந்து எழுதலன்னு எனக்கு தோன்றது. ஆமா ஆமா, அவங்க எங்க இருந்து போனதுக்கு அப்புறம் இன்னும் எழுதல மாதாஜி. ஒண்ணுமே எழுதல இல்லையா? அதனால எது வரைக்கும் நான் பார்த்து சொல்றேன் மாதாஜி. ஃபைன். நீங்க எல்லாரும் ஸ்லோகா கம்ப்ளீட்டா பண்ணியிருந்தாக்கா நீங்க அந்த டோட்டல் மார்க்ஸ் வந்து புனஸ்ரீ மாதாஜிக்கு கொடுத்துரும். சரி, பண்ணிடுறேன் மாதாஜி. என்ன கேட்டாங்க, ஏன்னா நீங்க தான் ஸ்லோகா ரெசிடேஷன். ஆமா, என்ன கான்டாக்ட் பண்ணாங்க மாதாஜி, இந்த மாதிரி நீங்க சொன்னீங்கன்ட்டு அனுப்புறேன்னு சொல்லிட்டேன் மாதாஜி. தேங்க்யூ வெரி ஹரே மச். கிருஷ்ணா. இன்னொன்னு, நம்ம இந்த மறுபடியும் வியாழக்கிழமை வந்து NND பிரபுஜியோட மீட்டிங் இருக்கும். ஸோ இந்த ஆல்ரெடி மணிமேகலை மாதாஜி கிட்ட நான் சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட பேச சொல்லி. அந்த என்ன டாஸ்க்கும் நீங்க என்ன பண்ணுங்க, பத்மராஜன் மாதாஜிக்கும் சிவகாமி மாதாஜிக்கும் போட்டு கொடுத்துருங்க. தே வில் பி ஏபிள் டு. ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்ச டிவோட்டிஸ் எல்லாமே அந்த டிரைவ்ல போயிட்டு ஃபில் பண்ணட்டும். ஓகே, அவங்க கிட்ட டேட்டா வாங்கி ஃபில் பண்ணிக்கிட்டோம். அடுத்து வந்து இந்த டாஸ்கை வந்து மல்டிபிள் டிவோட்டிஸ் கிட்டே கூட ஒரு 5 பேரை வந்து பேச வச்சு ரீசன் வந்து நான் சொன்ன மாதிரி ரீசன் வச்சு சொல்லி டேட்டா வந்து கலெக்ட் பண்ணிக்க சொல்றோம். ஓகே இல்ல, ஓகே, அட்லீஸ்ட் நம்ம வந்து ஒரு டேட்டா வந்து காட்டணும் NND பிரபுஜிக்கு இந்த வாட்டி. சரி பண்ணுங்க. அது வந்து அதுக்கும் ஜெயமாலட்சுமி மாதாஜி கடைசியா கேட்ட கேள்வி 20th ஸ்லோகத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். அதை படிச்சு பாருங்க மாதாஜி. பாக்குறேன் மாதாஜி. இப்போ நீங்க சொன்ன 19 ஒரு நிமிஷம். நாங்களும் எழுதி 1 year மேல ஆயிடுச்சு. 19 நீங்க சொன்ன ரைட் தான் மாதாஜி. ஓகே, அதான் நான் எழுதுனா மாதாஜி, அதனாலதான் கரெக்டா சொல்லிட்டேன். இது முன்னாடி ஸ்லோகத்துக்கா? ஃபர்ஸ்ட் கேட்டீங்கல்ல, முன்னாடி கேள்விக்கு how can we women know perfectly, நான் சொன்ன ஆன்சர் தான். ஓகே, ஸோ ஐ திங்க் அதை வச்சு தான் நம்ம வந்து பேசணும். ஸோ இன்டெலிஜென்ஸ் லெவல், அதாவது ஞான தளத்துல நம்ம பார்க்கும்பொழுது, அதாவது இன்டெலிஜென்ஸ் புத்தி இல்லையா, அதன் அடிப்படையில வந்து பேசுறது. அண்ட் இந்த என்னது 9.32 பகவத்கீதையிலையும் பார்த்தீங்கன்னாக்கா பகவான் வந்து எந்த வேறுபாடுமே, நீங்க அந்த கருத்தை கூட வச்சு நீங்க வந்து யூ கேன் கோரிலேட் தட். ஸோ இங்க குந்தி தேவி வந்து சாமானியமான நார்மலான ஒரு பெண்மணி கிடையாது இல்லையா. ஷீ இஸ் a வெரி இன்டெலிஜென்ட் பர்சன் ஆக்சுவலி இல்லையா. பகவானுடைய பக்தி அவங்க கேட்கக்கூடியது என்ன, ப்ளீஸ் கட் மை ரிலேஷன்ஷிப் அப்படின்னு. அட்டாச்மெண்ட், ரிலேஷன்ஷிப் கிடையாது, அட்டாச்மெண்ட் இல்லையா. இந்த பக்கம் வந்து குரு, இந்த பக்கம் வந்து விஷ்ணி, 2 தரப்பிலுமே வந்து அவங்க வந்து இருக்கக்கூடிய அன்பு இல்லையா. அந்த அன்புன்றதை விட அவங்களோடு இருக்கக்கூடிய அந்த அதாவது உறவு முறை. ஸோ ஏன்னா உறவு முறை என்று வரும்பொழுது என்ன ஆகுது, நமக்கு வந்து ஈடுபாடு, அதுக்கப்புறம் வந்து எதிர்பார்ப்பு, இதெல்லாம் இருக்கிறது. இந்த பக்கத்தாருடைய எதிர்பார்ப்பை இவங்க வந்து கண்டிப்பா செய்யணும், இந்த பக்கத்துலயுமே பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்பு இல்லையா. ஸோ இந்த 2 பரப்புலையுமே வந்து இந்த அட்டாச்மெண்ட்னால அவங்களால வந்து இந்த இந்த எந்த ஒரு செயலுமே வந்து நம்மளால பக்குவமா எடுத்துட்டு போக முடியாது. ஒருத்தர் ஒரு சூழ்நிலையில இருந்து வெளியில இருந்தா மட்டும்தான் அந்த சூழ்நிலைக்கான தீர்வு என்னன்னு காண முடியும். ஆனா அதே சூழ்நிலையில உழண்டு கொண்டிருப்பவர்களால வந்து கண்டிப்பா வந்து பக்குவமாக காண முடியாது. ஏன்னா அங்கே உணர்வு என்பது வந்து பகிர்ந்து கொள்ளப்படுகிறது இல்லையா. ஸோ அதனால வந்து நம்மளால கட்டம்பரேட்டா எந்த ஒரு டிசிஷன்ஸும் எடுக்க முடியாது. அதனாலதான் இந்த வெறுமனே பகவான் மீது பக்தி கொள்ளணும்ன்ற அந்த ஒரு கோட்பாடை அவங்க எடுத்துட்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அதற்காக பகவான்கிட்ட என்ன ப்ரே பண்றாங்க,
இரண்டு தரப்பில் இருக்கக்கூடிய என்னுடைய அதாவது பற்றை வந்து அதாவது அதை நீக்கி விடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க இல்லையா. வெறுமனே அன்பு நம்ம எல்லாருக்குமே செலுத்தலாம், ஆனா பற்று என்று வந்து விட்டால் நமக்கு ஓவரா நம்மளுடைய எதிர்பார்ப்புகளும் வந்து நிற்கும். எந்த இடத்துல பற்று இருக்கோ அந்த இடத்துல எதிர்பார்ப்புகள் இருக்கும். எதிர்பார்ப்புகள் இருக்கும் பொழுது அந்த எதிர்பார்ப்புகள் எதிர்பார்த்த மாதிரி செயல்படவில்லை என்றால் நமக்கு கோபம் வரும் இல்லையா. கோபம் வந்தா நம்முடைய செயல்பாடுகள் எல்லாமே அஜ்ஞானத்துல வந்து செயல்படுவோம். அந்த அஜ்ஞானத்தால் செயல்படக்கூடிய விளைவுகள் வந்து நமக்கு பாவங்களாக வந்து சேரும் இல்லையா. எப்ப நாம பாவங்களாக வந்து நம்ம அனுபவிக்கணுமோ அப்போ நம்ம மோட்சத்திற்கோ இல்ல இறைவன் தொன்றுக்கு மட்டுமே நாம பிரயோஜனப்படுறது வந்து நம்முடைய செயல்கள் வந்து இருக்காது. அதற்காக தான் குந்தி தேவி என்ன பண்றாங்க, எனக்கு வந்து உன்னையே வந்து அது எப்பொழுதுமே வந்து பகவானுக்கு பக்தி தொண்டு புரியணும்ன்றதுதான் அவங்களுடைய பிரார்த்தனைகளே. அதற்காக அவர்கள் சுற்றி இருக்கக்கூடியது எல்லாமே வந்து ஒவ்வொன்னா வந்து விவரிக்கிறாங்க இல்லையா. ஸோ இங்க ஆஸ் எ விமன் இல்லையா, டு ஷோ தேன், அதாவது இந்த ரிலீஜியஸ் ஃபர்வர் இல்லையா, அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ இது வந்து ஒரு பக்தையினுடைய தூய பக்தையினுடைய மனபாவம். ஸோ அதை நாம தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும். ஓகே, ஹரே கிருஷ்ணா. டவுட் புரிஞ்சது இல்ல மாதாஜி உங்களுக்கு? ஹரே கிருஷ்ணா. புரிஞ்சது மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பக்தியாவேஷ்ய மனோ யஸ்மின் வாசாயன் நாம கீர்த்தயன் தியாஜன் கலேவரம் யோகி முச்சதே காம கர்மிபிஹி. எஸ், டிரான்ஸ்லேஷன் அண்ட் பர்ஃபெக்ட். மல்லிகா மாதாஜி வாசி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பக்தி நிறைந்த காரணத்தினாலும் தியானத்தினாலும் மற்றும் புனித நாம ஜபத்தினாலும் பக்தரின் மனதில் தோன்றும் பரமபுருஷ பகவான் பக்தன் ஜட உடலை கைவிடும் வேளையில் அவனை கர்ம பந்தங்களிலிருந்து விடுவிக்கிறார். பொருளுரை: மனதை எல்லா பௌதீக விஷயங்களில் இருந்தும் பிரித்து அதை ஒருமுனைப்படுத்துவதே யோகம் எனப்படுகிறது. அத்தகைய மன ஒருமை உண்மையில் சமாதியாகும். அதாவது பகவானின் தொண்டில் முழு ஈடுபாடு கொள்ளுதல் என்பது இதன் பொருளாகும். இம்முறையில் மனதை ஒருமுகப்படுத்துபவர் யோகி என்று அழைக்கப்படுகிறார். இத்தகைய ஒரு யோகியாக உள்ள பகவானின் பக்தர் 24 மணி நேரமும் பகவானின் தொண்டில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறார். இதனால் அவரது முழு கவனமும் 9 பக்தி தொண்டு முறைகளான பகவானை பற்றி கேட்டல், அவரது நாமத்தை பாடுதல், அவரை நினைவில் கொள்ளுதல், வழிபடுதல், அவரிடம் பிரார்த்தனை செய்தல், தன்னிச்சையாக அவரது தொண்டனாதல், அவரது கட்டளைகளை நிறைவேற்றுதல், அவருடன் நட்புறவை ஏற்படுத்தி கொள்ளுதல் அல்லது பகவானின் சேவைக்காக எல்லா கடமைகளையும் அர்ப்பணித்து விடுதல் ஆகியவற்றில் மூழ்கி விடுகிறது. இத்தகைய யோக பயிற்சியினால் அல்லது பகவானின் தொண்டுடன் தொடர்பு கொள்ளும் முறையினால் ஒருவர் பகவானால் நேரடியாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறார். இம்முறை சமாதியின் மிக உயர்ந்த பூரணத்துவ நிலை என்று பகவத்கீதையில் விவரிக்கப்படுகிறது. அத்தகைய அரிதான ஒரு பக்தரை யோகிகளிலேயே மிகச் சிறந்தவர் என்று பகவான் அழைக்கிறார். பகவானின் திவ்யமான கருணையினால் அத்தகைய ஒரு யோகியால் தன் மனதை பக்குவமடைந்த உணர்வுடன் பகவான் மீது ஒருமுனைப்படுத்த முடிகிறது. இவ்வாறாக யோகியானவர் தமது உடலை உகுப்பதற்கு முன் பகவானின் புனித நாமத்தை பாடுவதன் வழியாக ஆன்மீக உலகிற்கு உடனடியாக மாற்றப்பட்டு விடுகிறார். பௌதிக வாழ்வும் அதன் விளைவுகளும் சிறிதும் இல்லாததான அந்த ஆன்மீக உலகிற்கு பக்தன் மாற்றப்படுவது பகவானின் அந்தரங்க அகசக்தியினால் சாத்தியமாகிறது. ஜட உலகில் உள்ள ஜீவராசி அவனது கர்மங்களுக்கு ஏற்பவே மூவகையான துன்பங்களை ஒவ்வொரு பிறவியிலும் அனுபவிக்க வேண்டியுள்ளது. அத்தகைய பௌதிக வாழ்வு பௌதீக ஆசைகளினால் விளைந்ததாகும். பகவானின் பக்தி தொண்டானது ஜீவராசியின் இயற்கையான ஆசைகளை குலைத்து விடுவதில்லை. ஆனால் அந்த ஆசைகள் பகவானின் பக்தி தொண்டில் சரியாக பிரயோகிக்கப்படுகின்றன. இது ஆன்மீக உலகிற்கு மாற்றப்படுவதற்கு ஆசையை தகுதியுள்ளதாக மாற்றுகிறது. பக்தி யோகம் எனப்படும் ஒரு குறிப்பிட்ட வகையான யோக முறையை பீஷ்மதேவர் இங்கு குறிப்பிடுகிறார். மேலும் அவர் தமது ஜட உடலை விடுவதற்கு முன்பாக பகவானின் நேரடியான தரிசனத்தை பெற்றது அவருடைய பேரதிர்ஷ்டமாகும். எனவே பகவான் தன் கண் முன்னேயே இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இது பின்வரும் ஸ்லோகங்களில் விளக்கப்படுகிறது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. மாதாஜி, இப்போ
நம்ம வந்து ஒரு யோகி என்ன பண்ணுவான், அதாவது அஷ்டாங்க பயிற்சிகள் செய்து இல்லையா, உட்காரக்கூடிய போஸ்டர், மனசு ஒருநிலைப்படுத்தி சுவாச கட்டுப்பாட்டை கொண்டு வந்து பூரக்கா, கும்பக்கா, ரேச்சக்கா இது எல்லாமே வந்து பக்குவமான முறையில பயிற்சி செய்து ஹிருதயத்துல பகவானுடைய 4 கைகளுடைய ரூபத்தை வந்து மனதில் நிலைப்படுத்தி இல்லையா, பக்தியில வந்து அவன் வந்து ஈடுபடுகிறான் இல்லையா. ஆனா கடைசியில அவனும் என்ன செய்யறான், சாயுஜ்ய முக்தியில போய் இணைந்து விடுகின்றான் இல்லையா. சோ இது யோகம். யோகம் என்றாலே இணைப்பு. அதாவது யோகம் என்பது இந்த ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தத்தை ஏற்படுத்த வல்லதுதான் யோகம். ஆனா அது எந்த மாதிரியான ப்ராசஸ்ல அந்த யோக பயிற்சி வந்து நம்ம பண்ணும்பொழுது அது சுலபமாக அடையப்படும்னா பக்தி, நவவித பக்திஸ் இல்லையா. ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம் இல்லையா, அர்ச்சனம், வந்தனம், தாஷ்யம், சாக்கியம், பாத சேவனம், ஆத்ம நிவேதனம், இது எல்லாமே உண்டு. ஸோ இந்த நவவித பக்திஸ்ல நாம வந்து படிப்படியாக ஃபர்ஸ்ட் ஸ்ரவணம் கேட்டாதான் அடுத்து கீர்த்தனத்துக்கே நம்மளால போக முடியும். கீர்த்தனமும் ஸ்ரவணமும் பண்ணும்பொழுது நமக்கு ஸ்மரணம் வந்து பக்குவம் அடையும். ஒருவர் வந்து இந்த 3லையுமே பக்குவம் அடைஞ்சால் ஆட்டோமேட்டிக்கலி அவங்க வந்து they'll be qualified for பகவானை எண்ணி வந்து அர்ச்சனம் பண்றதுக்கான ஒரு குவாலிஃபிகேஷன். அடுத்து வந்து தாஷ்யம் இல்லையா, தாஷ்யம், பாத சேவனம், அதுக்கடுத்து வந்து இது என்னது சாக்கியம், அடுத்து வந்து சாக்கியமானோடனே வேற என்ன இருக்கு ஆக்சுவலி, ஆத்ம நிவேதனம் இல்லையா. 9 வந்துருச்சு அது. பாத சேவனம், சாக்கியம் அண்ட் தென் பாத சேவனம். பாத சேவனம் என்பது பாத சேவனம் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் இது அர்ச்சனம் வந்தனம் மாதாஜி. அர்ச்சனம் வந்தனம் மாதாஜி. பந்தனம், அடுத்து வந்து தாஷ்யம், அடுத்து வந்து சாக்கியம், பாத சேவனம், சாக்கியம், ஆத்ம நிவேதனம். ஓகே, இந்த 9மே நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இதுதான் ப்ராசஸ். ஒன்னோடு ஒண்ணு வந்து தொடர்பு ஆக்சுவலி. ஓகே, ஸோ ஒரு முறை நாம வந்து பகவானுக்கு தொண்டு பண்ணும்பொழுது நாம வந்து அவருடைய பக்தர்கள் என்ற நிலையில இருக்கோம், தொண்டர்கள். ஆனா அதையே வந்து நம்ம ஆத்மார்த்தமா எடுத்துட்டு போகும்பொழுது ஒண்ணு தாசியமாகலாம், அடுத்து வந்து சாக்கியமாகலாம் இல்லையா, இல்லைன்னா ஃபுல்லா எல்லாவற்றையுமே இறைவனுக்கு வந்து வழங்கக்கூடிய அந்த மனப்பக்குவம். எவ்ரிதிங் இஸ் ஆஃபர் டு த லார்ட் இல்லையா, அப்படி ஒரு மனப்பாவம். அதுக்கு அம்பரீஷ் மகாராஜ் தான் எக்ஸாம்பிள். எல்லா நவவித பக்திஸுமே அவர் ஒருத்தர் தான் பண்ணியிருக்காரு இல்லையா. ஸோ பாத சேவனம், ஆத்ம நிவேதனம் பலி மகாராஜ் கூட அவர் அதை மட்டும் தான் நிறைய பண்ணார் இல்லையா. அதாவது மேன்மையா பண்ணது எது, ஆத்ம நிவேதனம். தன்னையே வந்து ஒப்படைச்சிடுறார் இல்லையா, தன்னையே ஒருத்தர் இறைவனுக்காக அர்ப்பணிக்கும் பொழுது அது ஆத்ம நிவேதனம் ஆகிவிடுகிறது. ஓகே, ஸோ இங்கே அதுவுமே வந்து பேசப்படுகிறது. இப்போ பீஷ்ம பிதாமகர் வந்து தன்னுடைய அதாவது அதாவது பேரனுக்கு இல்லையா, யுதிஷ்டிர மகாராஜாவுக்கு வந்து நிறையவே அட்வைஸ் எல்லாம் கொடுத்தாச்சு. இதுக்கு முன்னாடி ஸ்லோகங்கள்ல படிச்சிருக்கோம் இல்லையா. மரணித்தவர்களுக்காக நீ வருத்தப்படக்கூடாது, நீ வந்து உன்னுடைய கடமையை மட்டும்தான் ஆற்ற வேண்டும் இல்லையா. ஸோ அரசன் என்பது, அரச பதவி என்பது நமக்கு வந்து ஆஸ்தி கிடையாது, இட் இஸ் எ டியூட்டி இல்லையா. இறைவனை வந்து நாம அரசனுடைய ரூபத்துல தான் காண்கின்றோம். அவனுடைய கருணை உள்ளம்தான் பிரஜைகளுக்கு வந்து நல்வாழ்வு வந்து கிடைக்கும். ஸோ ஒரு ஒரு ஆளக்கூடிய அதாவது ஒரு கொற்றவன் வந்து எப்படி இருக்கணும்னா பிரஜைகளுக்கு வந்து எப்பொழுதும் நன்மை பயக்க வல்லவனாகும், அந்த அரசாங்கத்தை வந்து சட்ட திட்டங்களோட இல்லையா, அமைதியோட அமைதியான வாழ்க்கையை கொடுக்க வல்லதாக இருக்கணும். தர்மத்தோடு தன்னுடைய பிரஜைகள் வந்து செயல்படக்கூடிய அந்த பக்குவத்திற்கு அவன் ஆட்சி புரியணும். அதற்கு முதல்ல அவனே அந்த தர்மத்தை வந்து பரிபாலித்தால் தான் முடியும். ஏன்னா அவனை பின்தொடர்ந்து அவனுடைய பிரஜைகளும் அவ்வாறே வந்து பின்பற்றுவார்கள் இல்லையா. ஸோ அவனே ஒரு ரோல் மாடலா இருக்கணும். அதனால்தான் அந்த காலகட்டத்துல வந்து யோகிகளாக இருக்கக்கூடியவங்க தான் செயின்ட்லி கிங்ஸ் இல்லையா. அந்த மனப்பக்குவத்தை கொண்டவர்கள் தான் நன்முறையில் ஆண்டார்கள் என்பதை நம்ம வரலாற்றிலேயே நம்ம படிக்கிறோம். இப்போ பகவான், அதாவது பகவான் வந்து அப்பியர்ஸ் இந்த மைண்ட், மனதுல வந்து ஒவ்வொரு பக்தருடைய ஹிருதயத்திலுமே பகவான் வந்து இருக்கார். எதன் மூலியமா அதை நம்ம புரிஞ்சுக்க முடியறது, அந்த இறை தொண்டு பண்ணும் பொழுது அந்த பக்தனால உணர முடியும், இறைவனை எண்ணும் பொழுது அவனால முடியும். மேலும் பகவானுடைய புனித நாமங்களை வந்து சொல்லும் பொழுதும் இறைவனுக்கும் தனக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தத்தை அந்த பக்தன், நாம் எல்லாரும் உணர்றோமா அந்த மாதிரி நமக்கு ஹையர் லெவலா நம்ம உணர்வு வரலன்னாலுமே இல்லையா, மிக மேன்மையான உணர்வு வரலன்னாலும் கண்டிப்பாக
நாம ஜபங்கள் சொல்லும் பொழுது நமக்கும் இறைவனுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கிறதுன்றத நம்மளால உணர முடியும். அது அப்படியே நம்ம போக்கஸா எடுத்துட்டு போனா பக்குவம் அடைவோம். ஆனா அந்த அளவுக்கு நமக்கு அந்த கான்சென்ட்ரேஷன் இல்லையா, ஒரே ஒரு நிலையில மனசை நிலைப்படுத்துறது வந்து அவ்வளவு சுலபமாக நமக்கு இல்லை இல்லையா. சோ மேலும் அவ்வாறு அப்படிப்பட்ட ஒரு பக்தனுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா பகவான் இந்த பௌதீக பந்தங்கள் எனக்கூடிய, அதாவது பௌதீக பந்தங்கள் கிடையாது, பௌதீக செயல்களில் வரக்கூடிய அந்த பலன்களிலிருந்து அவர் வந்து அதுல இருக்கக்கூடிய அந்த பந்தத்தை வந்து விடுபடுத்துகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, அவர்கள் ஆற்றக்கூடிய கர்மங்கள் அது பலன் தரும் கர்மங்களாக இருந்தாலும் அப்படிப்பட்ட இதுல இருந்து அவங்க வந்து விடுதலை பெறுகிறார்கள். ஏன்னா அவங்க பலன்களையே எதிர்பார்க்காமல் செய்வாங்க. அதுதான் முக்கியம். அங்கே பாவம் எப்படி இருக்கும்னா அனைத்துமே இறை தொண்டு என்ற அந்த பாவத்தில் அவர்கள் வந்து செய்வார்கள். சோ அப்போ பலன் எதுவா இருந்தாலும் தான் அதை ஏற்றுக்கொள்ளணும்ன்ற அந்த மனப்பக்குவம் வந்து அந்த பக்தர்களுக்கு இருக்கும் இல்லையா. அப்படி அவங்கள வந்து இந்த இடத்துல வந்து பீஷ்ம பிதாமகருடைய இறுதி காலம் என்றதை கணக்குல எடுத்துக்கொள்ளும் பொழுது அவர் இந்த உடலை விட்டு அவர் வந்து செல்ல போகிறார் இல்லையா. அப்போ இந்த உலகத்துல அவர் செய்த கர்மங்கள் அனைத்திலிருந்துமே அந்த பலன்கள் இருந்துமே பகவான் வந்து வந்து நீக்கி விடுகிறார். அதாவது இட் இஸ் எ நாட் அப்படின்னா என்ன, ஒரு முடிச்சு, அந்த முடிச்ச வந்து அவர் வந்து ஓபன் பண்ணி விட்டுறாரு. அவ்வளவுதான். எது வரைக்கும் அது முடிச்சா இருக்கோ மீண்டும் மீண்டும் நாம வந்து பிறக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்போம் இல்லையா. அதுதான் பந்தம். அந்த பந்தத்தை வந்து அவர் என்ன பண்றார், கழட்டி விட்டுறாரு. இதே மாதிரிதான் வந்து பகவான் வந்து ஒரு பக்தருக்கு வந்து அவருடைய மரண காலத்தில் இருப்பாங்க அப்படிங்கிறது வந்து பீஷ்ம பிதாமகருடைய இந்த ஒரு மரண இதுல இருந்து நம்ம வந்து புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும். ஆனா அது ஒவ்வொருத்தர் பகவானை எவ்வாறு வந்து அணுகுகிறார்கள் என்பதை பொறுத்துதான். இப்ப நான் பக்தி பண்ணும்போது எனக்கு பகவான் வந்து எப்பொழுதும் என் கண் முன்னாடி இருக்கணும்ன்ற அந்த உணர்வோடு நான் செய்தேன்னா கண்டிப்பா இந்த பீஷ்ம பிதாமகருக்கு கிடைச்ச அந்த மாதிரி ஒரு இது கிடைக்கும். ஆனால் எப்பொழுதுமே பகவானுடைய திருவடிகளே எண்ணிக்கொண்டே இருந்தாக்கா திருவடிகளை காணக்கூடிய பாக்கியம் கிடைக்கலாம். இல்ல எப்பவுமே வந்து பகவானை எண்ணிக்கொண்டு எந்த ஒரு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கணும்ன்றதெல்லாம் இல்லாம ஜஸ்ட் கேவலமா வந்து வெறுமனே வந்து நம்ம வந்து நாம ஜபங்களை சொல்லி கொண்டிருந்தால் அதற்கும் வேறுபட்ட ஒரு அதாவது இறுதி என்பது உண்டு. ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு விதமான மரணத்தை தான் நாம வந்து சந்திக்க வேண்டியிருக்கும் இல்லையா. ஆனால் நம்முடைய எண்ண ஓட்டங்கள், நம்முடைய எதிர்பார்ப்புகள் இல்லைன்னா எந்த எதிர்பார்ப்பு மற்றும் இல்ல ஒன்றின் மீது மனதை லயித்து இல்லையா, எதன் மீது லயிக்கணுமோ அதன் மீது லயிக்கிறது. இப்படி ஒவ்வொருத்தருடைய மரணமே ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஆனா யார் ஒருத்தர் இந்த பிரபஞ்சத்தை விட்டு நீங்கும் பொழுது இறைவனுடைய தரிசனத்தை பெறணும்ன்ற அந்த மனசுல வச்சு அட்லீஸ்ட் அப்பயாவது நம்ம பகவானை வந்து காணக்கூடிய அந்த பாக்கியம் கிடைக்குமா என்ற அந்த ஒரு மனநிலையை கொண்டு அவர்கள் பிரார்த்தித்தால் கண்டிப்பாக பகவான் அவருக்கு அந்த தரிசனத்தை கொடுப்பார். ஸோ இது நம்ம பீஷ்ம பிதாமகருடைய பக்தியினுடைய பாவத்துல இருந்து நாம் தெரிஞ்சுக்கணும். பிகாஸ் அவர் ஒரு பக்தர், நாராயணருடைய பக்தர். அதாவது 4 கரங்களை கொண்ட பகவானை அவர் எப்பவுமே சேவிக்கிறார். அங்கே கிருஷ்ணர் 2 கைகள்ல இருந்தாலும் அவருக்கு அந்த 4 கைகளுடைய தரிசனத்தை வந்து கொடுத்தார் அப்படிங்கிறதுமே நாம் வரக்கூடிய ஸ்லோகங்கள்ல நம்ம வாசிப்போம். ஓகே, இந்த இடத்துல நவவித பக்திஸை பத்தி நல்லா அழகா சொல்லப்பட்டிருக்கு. நாம அனைத்து விதமான செயல்களிலிருந்து நம்ம மனசை வந்து அந்த பற்றை வந்து துறந்து விட்டு வெறுமனே நாம வந்து இறைவன் மீது நம்முடைய அதாவது மனதை வந்து லயிக்கிறது. ஓகே, அதுதான் 100% இறைவனை நம்ம தொண்டு பண்றதுக்கான வாய்ப்பு. ஸோ தட் இஸ் த பெஞ்ச் மார்க். இதுதான் வந்து இந்த நிலைதான் வந்து நம்ம பகவான் மீது முழுமையாக நாம வந்து பக்தி கொண்டு ஆற்றிக்கொண்டிருக்கிறோம் ஒரு திருத்தொண்டு அப்படிங்கிறது வந்து சொல்றது. ஆனா அதுக்கு இந்த நவவித பக்திஸ் வந்து நமக்கு உபயோகமாகும். ஆனா இந்த நவவித பக்திஸ் பண்ணும் பொழுதே கூட நாம என்ன ஆகுறது, ஒரு நிலையிலுமே இப்ப சவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், விஷ்ணு ஸ்மரணம் இதை நவவித பண்ணும் பொழுது நாம என்ன பண்றோம், நமக்கு என்னென்ன பாவங்கள் பக்தியில வருது, ஸ்ரத்தா இல்லையா, சாது சங்கத்தினால இல்லையா, நமக்கு அடுத்து பஜன கிரியா இல்லையா, அனர்த்த நிவர்த்தி, இந்த மாதிரி இந்த பக்தி ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து ஒன்னொன்னா நமக்கு வந்து டெவலப் ஆகும். ஓகே, நிஷ்டா இல்லையா, ஆசக்தி. ஆசக்தி என்பது என்ன, அட்டாச்மெண்ட். இந்த பௌதீக அட்டாச்மெண்ட்ல இருந்து, இந்த பௌதீக பற்றுல இருந்து விலகி பகவான் மீது பற்று கொள்ளக்கூடிய அந்த பாவம் இல்லையா, ஆசக்தி. அதுக்கப்புறம் அதன் நம்ம ருச்சி இல்லையா,
ருச்சி வந்து அந்த டேஸ்ட் டெவலப் பண்ணிக்கிறது இல்லையா, ருச்சி. அடுத்து வந்து பாவா, ரத்தின்னு கூட சொல்லுவாங்க. ரத்தி என்பது ஆசை இல்லையா. ஸோ ரத்தி, அதுக்கப்புறம் வந்து பிரேமை, அங்க போய் வந்து நிறைவடையும். ஸோ இந்த நவவித பக்திஸ் மற்றும் அதே மாதிரி 9 விதமான பக்தி நிலைகள், பக்தி நிலைகள். இது வந்து பக்தி வழிகள். எந்தெந்த மாதிரி நம்ம வந்து பக்தி பண்ணணும்னு சொல்றது, இந்த பக்தி எல்லாம் பண்ணும்போது நம்ம எந்த மாதிரி பக்தி நிலையில இருப்போம்னு சொல்றது. ஓகே, இதையுமே நாம ஞாபகம் வச்சுக்கணும். பை சச் பிராக்டிஸ் ஆஃப் யோகா, அதாவது நம்ம பகவானுக்கு செய்யக்கூடிய திருத்தொண்டு வந்து இணைப்பு, அவரோட நம்ம சம்பந்தத்தை ஏற்படுத்திக் கொள்ளும் பொழுது பகவான் நம்மளை வந்து கண்டிப்பா ரெகக்னைஸ் பண்றாரு. ஆனா பகவான் நம்மளை வந்து அங்கீகரிக்கிறார் என்பது நாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது இல்லையா. ஒரு சில விஷயங்களை நாம வந்து செயல்படும் பொழுதே நம்மளால புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். ஸோ நம்ம வீட்டுல வந்து முன்னாடி இருந்த சூழ்நிலைகள் எப்படி இருந்தது, இப்போ நம்ம வீட்டுல நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் எப்படி இருக்கு இல்லையா. இங்கே அதாவது முன்னாடி இருந்த மன ஒற்றுமையற்ற நிலை இல்லையா, ஒருத்தர் மீது ஒருத்தருக்கு நமக்கு இருந்த கருத்து வேறுபாடுகள் இல்லையா. இப்பயும் கூட இருக்கும், கருத்து வேறுபாடுகள் இல்லாம இருக்காது. ஆனா அவங்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனசு நமக்கு வரும் இல்லையா. அங்கதான் நம்ம நிக்கிறோம். பக்தனும் பக்தனற்றவரும் நிற்கக்கூடிய விதமே அதுதான். எல்லா பௌதிக சங்கடங்கள் இப்பொழுதும் இருக்கும், முன்னையும் இருந்தது, இனிமேலும் இருக்கும். ஏன்னா அது எல்லாமே ஆல்ரெடி நாம செய்த கர்ம பலன்களால் அதெல்லாம் நம்ம கிளியர் பண்ணிட்டு தான் நம்ம போகணும். ஆனால் அதையெல்லாம் நம்ம கடந்து செல்வதற்கான ஆத்ம பலத்தை வந்து பகவான் நமக்கு கொடுப்பார். எப்ப நாம அவர் தாழ் பணிந்து அவரே கதி என்று நாம நம்முடைய பக்தி தொண்டை எடுத்துட்டு போறோமோ, ஆட்டோமேட்டிக்கலி நமக்கு இறைவனுடைய கருணை. ஸோ எந்த விதமான கான்சென்ட்ரேட்டிங் மைண்ட் அப்பான் த லார்ட், இஃப் த பர்ஃபெக்ட் சென்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ், பக்குவமான முறையில இந்த புலன்களை பக்குவப்படுத்தி மனசை ஒருநிலைப்படுத்தி நாம வந்து அவருடைய புனித நாமங்களை சொல்லும் பொழுது, இந்த உடலை விடும் பொழுது இல்லையா, உடனே நம்ம இஸ் அட் ஒன்ஸ் டிரான்ஸ்ஃபர் டு த இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் த லார்ட் to one of the eternal planets where there is no question of material life and contamination factor. ஸோ மரணிக்கும் தருவாயில் நாம எவ்வாறு செயல்படணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கத்தை வந்து இந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. இது வந்து பீஷ்ம பிதாமருக்கானது. ஏன்னா அவர் இப்ப அந்த மாதிரி ஒரு நிலையில தான் இருக்கார். அதனால இப்போ அவருடைய போக்கஸ், இப்ப பிரேயர்ஸ் எல்லாம் பண்ணுவார். இது வரைக்கும் வந்து யுதிஷ்டிர மகாராஜாவுக்கு வந்து அறிவுரைகள் எல்லாம் சொன்னார். இனிமே அவர் வந்து இந்த உடலை நீங்க வேண்டும் என்ற நிலையில கிருஷ்ணர் முன்னாடியே நின்று இருக்கார். அவரை எண்ணி வந்து இப்ப வந்து ஆழ்ந்த யோகா நிலையில வந்து சென்று விடுவார். அப்சர்ஷன் இல்லையா, அதாவது தன் மனதையே முழுவதுமாக அதுல வந்து லயித்து விடுதல். அப்படிப்பட்ட ஒரு மனோபாவத்திற்கு செல்லும் பொழுது ஆட்டோமேட்டிக்கலி வந்து இறைவனுடைய பக்தி தொண்டுல தன்னை இணைத்துக் கொள்கிறார். ஸோ இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய உண்மை. ஒருத்தர் வாழ்க்கையில வந்து கடைசி கட்டத்துல புனித நாமங்களை சொல்லணும்னா வாழ்க்கையில அவன் வாழும் பொழுதே அதை பயிற்சி செய்தால் மட்டும்தான் அவனால வந்து ஓரளவுக்கு வந்து, அதுவுமே இறைவனுடைய கிருபை இருந்தாதான். அதுக்காக தான் நம்ம எப்பவுமே ரெக்கமெண்டேஷன் குரு மூலியமா நம்ம குரு பிரணாமந்திரத்தை சொல்லிதான் நம்ம வந்து சொல்றோம் இல்லையா. பஞ்சதத்துவ மந்திரம் இது எல்லாமே நம்ம ஏன் சொல்றோம்னா, அவங்களுடைய கிருபை இருந்தா நாம சொல்லக்கூடிய இந்த நாம ஜபங்கள் வந்து பக்குவம் பெறுகிறது. அவ்வாறு பக்குவமடைந்த நாம ஜபங்கள் வந்து நம்ம எந்த காலத்திலுமே வந்து எந்த ஒரு சூழ்நிலையுமே டக்குன்னு நம்ம சொல்லக்கூடியது எல்லாமே நாமமாகத்தான் இருக்கும். நம்ம சிறு பிராயத்துல எழுந்தும் பொழுது உட்காரும் போது அம்மா அப்பா இல்லையா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு எழுவோம் இல்லையா. இல்லைன்னா நமக்கு பிடிச்ச இஷ்ட தேவதையை வந்து சொல்லி எழுந்திருக்கும் இல்லையா. ஒரு செயல்லையுமே அந்த பாவம் என்பது இருந்திருக்கும். ஆனா இப்போ அதே பாவத்தை வந்து பகவானுடைய நாமங்களை சொல்ல சொல்ல அந்த இடத்துக்கு வந்து மடைமாற்ற விடுகிறது. இதை நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லயே நான் பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா எப்பவுமே சின்ன பிராயத்துல வந்து எழுந்தா முருகா, உட்கார்ந்தா முருகா, இதுதான் நான் சொல்லிட்டு இருந்தேன் நான். ஓகே, ஆனா இப்போ எழுந்தா கிருஷ்ணா, உட்கார்ந்தா கிருஷ்ணா அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்பை வந்து பகவான் கொடுத்திருக்கார் இல்லையா. அது ஏன்னா புனித நாமங்களுடைய மகிமை அது இல்லையா. நமக்குன்னு எந்த மகிமை கிடையாது இந்த இடத்துல இல்லையா. நாம எல்லாருமே நமக்குன்னு எதுவுமே பெருசா சொல்லிக்கிறதுக்கான மகிமைகள் கிடையாது. ஆனா இங்க பகவானுடைய நாமங்களை சொல்வதற்கான வாய்ப்பை கொடுத்திருக்காங்க இல்லையா, அதுதான் உண்மையிலே மகிமை. ஆக்சுவலி அந்த வாய்ப்பு தான் வந்து மகிமையானது. அதனால அதை நாம கண்டிப்பாக உபயோகப்படுத்திக்கணும். எப்படி இது டிரான்ஸ்ஃபர், நான் ஒரு காலகட்டம் ஆஃப்டர் இந்த கிருஷ்ண கான்சியஸ் வந்தப்ப கூட 2020-21 கூட பாத்தீங்கன்னாக்கா ஐ வாஸ் ஸ்டில் டெல்லிங். அப்ப கூட எழுந்தா முருகா உட்கார்ந்தா முருகா தான் சொல்லிட்டு இருந்தேன். நானும் அதை மாத்திக்க பிரயத்தனிக்கல.
ஆனா அது தானாவே ஒரு காலகட்டங்கள் வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்கலி இப்போ வந்து நான் முருகா சொல்லணும்னா கூட எனக்கு ஆட்டோமேட்டிக்கலி கிருஷ்ணா தான் வருது. ஸோ முருகா இஸ் ஆல்சோ வாட் சேனாபதி ஆஃப் த கிருஷ்ணா இல்லையா? நம்ம இதுல படிக்கிறோம் இல்லையா? 10வது சாப்டர் பகவத்கீதையிலுமே. ஸோ இட் இஸ் நாட் தட் நம்ம எப்பயோ தேவ வழிபாடுகள் எல்லாம் செய்துட்டு இருந்தோம். ஆனா இப்போ வந்து அனைவருமே பகவானோட இருக்கக்கூடியவங்க தான் இல்லையா? அவருடைய ரூபத்துல இருக்கக்கூடியவங்க தான். ஸோ பின்ன பகுதிகள் தான் இல்லையா? நம்மளுடைய லெவல் வந்து கொஞ்சம் கீழே, அவங்களுடைய லெவல் வந்து மேல இருக்கு. அவ்வளவுதான் வித்தியாசம். இந்த புஜங்கள் இந்த மாதிரி இதுல எல்லாமே தலைபாகத்துல வந்து தேவர்கள் தான் வந்து படைக்கப்படுகிறார்கள் என்பதை நம்ம படிச்சிருக்கோம். ஸோ உயர்வான ஸ்தானங்கள் அவங்களுக்கு உண்டு. நமக்கு அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்தானம் தான் நமக்கு. ஆனாலும் அவர்களை எண்ணக்கூடிய அந்த மனசு நமக்கு ஆழ்ந்து இருக்கேன்னா இது நம்முடைய தவறு கிடையாது. நம்ம வீட்டுல அதாவது வாழையடி வாழையாக அவங்க செய்து கொண்டிருந்த அந்த ரிச்சுவல்ஸ் எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருந்தோம். அதனால நமக்கு அது கண்டிப்பாக வரும். ஆனால் இப்பவுமே தேவர்களுக்கு தர வேண்டிய மரியாதை நம்ம கண்டிப்பாக செய்யணும். ஸோ ஒன் ஆஃப் த பிரசங்கம்ல வந்து கேட்டப்போ இப்ப தேவ வழிபாடு பத்தி அவ்வளோ டிஸ்கஷன்ஸ் இருந்தது. அந்த தேவ வழிபாடுல வந்து அப்ப எப்படி நாம வந்து இத்தனை ஆண்டுகள் நம்ம குடும்பத்துல இதெல்லாம் வழக்கப்படி செய்துட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு நம்மளால செய்ய முடியலையே அப்படிங்கிற ஒரு இது இருக்கும் இல்லையா? ஆதங்கம். ஆனால் அவர்களிடத்திலுமே நாம வந்து பகவானுடைய திருத்தொண்டு புரியறதுக்கான வாய்ப்பை நாம வந்து கேட்கலாம். அந்த விதத்துல அவங்களுக்கு நாம் மரியாதைகள் கொடுத்து நம்முடைய பக்தியை செலுத்தலாம். அப்படிப்பட்டவர்களுமே நமக்கு வந்து இறைவனிடத்துல பக்தி கொள்ளக்கூடிய அந்த மார்க்கத்தை வந்து சுலபத்துல காட்டுவாங்க. நாம் எதை கேட்கிறோமோ தேவர்கள் கண்டிப்பாக கொடுப்பார்கள் இல்லையா? நாம் இறைவனத்துல பக்தி கொள்றதுக்கு கேட்கும் பொழுது அதை நம்ம தேடி போய் செய்யணும்னு கிடையாது. தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளால இன்றைய காலகட்டத்தில் நம்ம அதை செய்யணும்னா ஒரு முறை நம்ம மனசுல இறைவன் வந்து சுப்ரீமசி அப்படிங்கிறது வந்து தெரிஞ்ச பிறகு அவரையே நம்ம சேவிக்கும் பொழுது மற்ற தேவதைகள் எல்லாம் வணங்குறதுக்கான அந்த மனசு வந்து சுலபத்துல நமக்கு வருவது கிடையாது இல்லையா? ஆனால் அது நம்ம குல வழக்கப்படி இருக்கும் பட்சத்துல அதை நாம தவிர்க்கவும் முடியாது இல்லையா? அந்த சமயத்துல நாம அவ்வாறு மனதை கொண்டு நாம் என்ன பண்ணணும்? அவர்களுக்கு நாம பக்தியை செலுத்தி விட வேண்டும். சோ அதை அதாவது தாமரை இலை போல, அதாவது இலை மேல இருக்க நீர் துளியை போல சில வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா இட் வில் பி ஈவன் மோர் இந்த நான்வெஜ் இதெல்லாம் செய்யக்கூடிய அந்த மாதிரி விஷயங்களுக்கு கண்டிப்பாக செல்லக்கூடாது. இதெல்லாம் நம்ம வந்து ஏன்னா நாமளே படிக்கிறோம் ஒரு ஜீவனை கொல்வது பாவம் இல்லையா? அந்த 4 ரெகுலேஷன்ஸ்லயுமே வந்து நம்ம படிக்கிறோம். ஓகே, அதனால அதையெல்லாம் பக்குவப்படுத்திக்கணும். நம்ம நார்மலா ஒரு இடத்துல நம்ம செய்யக்கூடிய சின்ன பூஜை இல்லையா? இப்போ வந்து முருகர் கோயில்ல போனா அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. நமக்கு அங்கெல்லாம் அந்த மாதிரி விஷயங்கள் கிடையாது. அந்த இடத்துலயுமே நம்ம வந்து கேட்கும் பொழுது வேற அதுவே நமக்கு குலதெய்வமா இருந்தா ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட சூழலையுமே அவரிடத்துல பகவானிடத்துல வந்து பக்தி பண்ணக்கூடிய அந்த மனசு கொடுக்கும்படி அவர்கிட்ட நம்ம பிரார்த்திக்கலாம். அவருக்கும் நாம வந்து பக்தி செலுத்தின மாதிரி இருக்கும். அதே மாதிரி நாம பக்குவமோட நம்ம செய்யறதுக்கான வாய்ப்பும் நமக்கு கிடைக்கும் இல்லையா? ஒன்றை உதாசீனப்படுத்தி நாம தூக்கி எறியக்கூடிய நிலையும் நம்ம செய்யக்கூடாது இல்லையா? அதே மாதிரி அதையே கடைசி வரைக்கும் நாம் பரிபாலிக்கணும்ன்றதையுமே நம்ம செய்யக்கூடாது. இதை ஏன் செய்யக்கூடாதுன்ற விவரத்தையுமே சொன்னாங்க. இப்போ நம்ம வீட்டுல வந்து ஜோட்னா ஹை இல்லையா? நம்ம வீட்டுல மற்ற தேவர்களுடைய இதுமே நம்ம வச்சு நம்ம பூஜை பண்றோம். ஆனா பிற்காலத்துல நம்ம பிள்ளைங்க அதை பரிபாலிக்கும் பொழுது அவங்களுக்கு உண்மையிலே எல்லா தேவர்களுமே வந்து சமம் என்ற அந்த பாவத்தை நாம வந்து ஏற்படுத்திட்டு போறோம். அதனாலதான் நிறைய பேர் இஸ்கான்ல வந்து தீட்சை பெறும்பொழுது இது ரொம்ப கிரவுண்ட் ரூலாவே வந்து சொல்லுவாங்க. யூ ஷுட் ஹாவ் ஒன்லி இந்த ஆல்டர் வந்து பகவானுடைய விக்கிரகங்கள் அர்ச்ச விக்கிரகங்கள் இது மட்டும்தான் இருக்கணும்னு அவ்வளவு ஸ்ட்ரிக்டா சொல்றதுக்கான காரணம் என்னன்னா தத்துவங்கள் எல்லாமே வந்து டைல்யூட்டட்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இந்த சாஸ்திர விதிகள் எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா ஒரு அதாவது ஒரு போக்கஸ்டா வந்து பண்றதுக்கான அந்த மார்க்கம் வந்து கடைசி வரைக்கும் எடுத்து செல்ல முடியாது இல்லையா? அதனாலதான் ஆல்டரே மாத்தணும் அப்படிங்கிற சொல்றதுக்கான இதுவுமே வந்து ஏன் ஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்கன்னா அதுதான் நிஜம். ஓகே, ஆனா என்னண்டி பிரபுஜி அதை விட ஒரு மெர்சியாவே ஓகே நீங்க ஒரு புறம் பண்ணிக்கோங்க, வீட்டுல இருக்கிறவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஏன்னா அவரவர்களுடைய நம்பிக்கை அவரவர்களுக்குன்றதை வந்து சொல்லியிருக்காரு. ஆனா எந்த காலகட்டத்திலுமே அது வந்து நமக்கு பிற்காலத்துல நம்ம பிள்ளைகளுக்கு வந்து ஸ்ட்ராங் பிலாசபியை வந்து நம்மளால அதை விட்டுட்டு போகக்கூடிய அந்த இது வந்து பாவம் வந்து அங்க இருக்கிறது கிடையாது. எப்படி இருந்தாலும் ஒரு நாள் வந்து அந்த ஆல்டரை வந்து நம்ம கண்டிப்பா மாத்தி தான் ஆகணும். ஓகே, ஆனா இப்போதைக்கு அதை முடியலன்னாலும் பிற்காலத்துல பகவான் அதை கொடுக்கட்டும்ன்ற அந்த ஒரு பிரார்த்தனையோட நம்ம பக்தியை செலுத்தும் பொழுது ஆட்டோமேட்டிக்கலி அவங்களே அதை மாத்திக்கணும் இல்லையா? அந்த ஒரு வாழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கட்டும் அப்படிங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று. ஸோ இந்த கருத்துக்களை நம்ம வந்து எதை நாம தெரிஞ்சுக்கணுமோ அதை தெரிஞ்சுக்கணும். எப்படி நாம அதை பரிபாலிக்கணுமோ அதை அவ்வாறுதான் பரிபாலிக்கணும்.
மாத்தி மாத்தி நம்ம செய்யக்கூடாது. அப்ப நம்முடைய உள்ளத்துல இருக்கக்கூடிய அந்த உணர்தல் வந்து அவ்வளவு வந்து ஸ்ட்ராங்கான ஒரு உணர்வு இருக்காது இல்லையா? ஸோ அந்த தத்துவங்கள்ல வந்து நாம் என்னைக்குமே வந்து ஸ்ட்ராங்கா நம்ம புரிஞ்சுக்கணும். அதை வந்து அப்படியே பரிபாலிக்கக்கூடிய மனசை நம்ம எடுத்துட்டு போகணும். ஆனா நிறைய டிபெண்டன்சி இருக்கிறதுனால நாம சில சமயத்துல அமைதி காக்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டு. ஏன்னா ஒருத்தருடைய நம்பிக்கையை வந்து நாம சிதைக்க முடியாது. அவர்களே அதை வந்து உணரக்கூடிய பக்குவத்தை வழங்கும்படி இறைவனிடத்துல நாம கண்டிப்பா பிரார்த்திக்கணும். அந்த கருணையை நாம யாசித்துதான் ஆக வேண்டும் இல்லையா? அதை போய் நம்ம வந்து வாதம் செய்து அவங்கள வந்து நாம மனசை வந்து நோகடிக்க கூடாது இல்லையா? அதையுமே நம்ம வந்து வளர்த்தும் விடக்கூடாது. 2 நிலைகளை நம்ம புரிஞ்சுக்கணும். யூ பி சைலண்ட் அண்ட் யூ ப்ரே. ஓகே, இதுதான் நன்மை என்றது வந்து அவங்கள ஓவர்வெல்மிங்கா வந்து நம்ம பிரச்சனை பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் இது வந்து எஸ் நீ இதை பண்ணுன்னு சொல்லிட்டு நாம என்கரேஜும் பண்ணக்கூடாது. ஓகே, இந்த 2 நிலைகளை மனசுல வச்சுக்கணும். ஓகே, இது ஏன்னா தேவ வழிபாடுல நமக்கு நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் உண்டு. இப்போ கணேசன் வந்து நம்ம வந்து வழிபாடு செய்கிறோம் என்றால் கணேசர் என்ன பண்ணார்? ஆக்சுவலி வேத சாஸ்திரம், அதாவது இந்த இன்க்ளூடிங் பாகவதம் கூட எழுதுனது இல்லையா? வேதங்கள் எல்லாம் வந்து வேதவியாசர் சொல்ல 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 அவர் வந்து எழுதினார், நிறுத்தாம எழுதினார் இல்லையா? அவ்வாறு இறைவனுக்கு தொண்டாற்றிய அவரை எண்ணிக்கொண்டு நாம வந்து அவரிடத்தில் பக்தி கொள்ளும் பொழுது நமக்கும் அவ்வாறே பகவானுக்கு இடையறாது பக்தி கொள்ளக்கூடிய அந்த பிராப்தத்தை அந்த கணபதி கொடுக்கட்டும் என்று பிரார்த்திக்கலாம். ஸோ இந்த மாதிரிதான் நம்முடைய பிரார்த்தனைகள் அமைய வேண்டும். ஓகே, அங்கேயுமே போயிட்டு நம்ம வந்து எனக்கு இந்த பௌதிக இதுக்கு வந்து இந்த தடங்களா இருக்கு, ஸோ இந்த கல்யாண காட்சிக்கு தடங்களா இருக்கு, இந்த வீடு கட்டுறதுக்கு தடங்களா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து தேவர்களிடத்துல கேட்கக்கூடாது. அப்ப நாம் இத்தனை ஆண்டுகள் படிச்ச புரிந்து கொண்ட அதாவது அபராதங்கள் வந்து நமக்கு வந்து இன்னும் கிளியரா நம்ம மனசுல பதியல அப்படிங்கிறது அர்த்தம். ஓகே, இத்தனையும் நான் ஏன் இந்த ஷார்ட் குரூப்ல வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குரூப்ல நான் ஏன் உங்களுக்கு சொல்றேன்னா, நீங்க எல்லாருமே பக்தி வைபவ் ஸ்டூடெண்ட்ஸ். இது ஓரளவுக்கு வந்து பக்தியினுடைய ப்ராசஸ் என்னன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? சிலது நம்ம கையில கிடையாது. நம்ம யாரையுமே மனசு நோகடிக்கவும் கூடாது. அதுக்காக அவர்கள் ஆற்றக்கூடிய செயல்கள் எல்லாம் ரொம்ப கரெக்ட்னு நம்ம வந்து அவங்களுக்கு என்கரேஜ்மெண்ட்டும் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ அந்த 2 வேலைகளையுமே நாம கண்டிப்பா தவிர்த்து விட வேண்டும். ஒரு விதத்துல யாரையுமே புண்படுத்தாம, ஒரு இடத்துல வந்து நம்ம பிலாசபில வந்து நாம கரெக்டா இருக்கோம் அப்படிங்கறத வந்து நம்ம வந்து நம்ம பரிபாலிக்கிறதுல இருந்து அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி நம்ம எடுத்துட்டு போகணும். அப்போ ஆட்டோமேட்டிக்கலி ஒரு நாள் இல்லை என்றால் ஒரு நாள் அந்த பாதையை ஏற்பதற்கு அவங்க வந்து தயாராவாங்க. இல்லைன்னா அவங்க வந்து ஒரு இந்த அதாவது பாத்தீங்கன்னா எல்லாமே ஒண்ணுதான், எந்த டிக்கெட் எடுத்தாலும் நான் டெல்லி போய் சேர்ந்துருவேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனசு தான் அவங்களுக்கு வரும். ஓகே, ஸோ இன் மெட்டீரியல் எக்ஸிஸ்டன்ஸ் எ லிவிங் பீயிங் ஹேஸ் டு என்டியூர் த மெட்டீரியல் கண்டிஷன்ஸ். இல்லை, இந்த பௌதிக உலகத்துல ஒவ்வொரு வாழ்க்கைக்கும் அதாவது நம்ம மரணித்துக்கு பிறகு இன்னொரு வாழ்க்கை. எதனால நாம இந்த 3 குணங்களோட நாம செய்யக்கூடிய செயல்கள், ஒண்ணு பலன் கருதும் செயல்கள், இன்னொன்னு வந்து புலன் நுகர்ச்சி செயல்கள், இது எல்லாமே உண்டு. ஆனா இந்த அதாவது பக்தி என்பது என்னன்னாக்கா, பக்தி டிவோஷனல் சர்வீஸ் டு த லார்ட் டஸ் நாட் கில் நேச்சுரல் டிசைர்ஸ் ஆஃப் த லிவிங் பீயிங். இயற்கையிலே நமக்கு இருக்கக்கூடிய ஆசைகளை வந்து பக்தி தொண்டு என்றைக்குமே வந்து அழித்து விடாது. ஆனா அதை வந்து கரெக்டான விதத்துல நம்ம அதை உபயோகப்படுத்துறதுக்கான மார்க்கத்தை வந்து பக்தி தொண்டு கொடுக்கும். இந்த 2 வரி ரொம்ப முக்கியமானது. ஆக்சுவலி இங்க நாம பௌதிக செயல்கள் ஈடுபட்டு கொண்டுதான் இருக்கிறோம் இல்லையா? காலையில இருந்து சாப்பிடுறோம் இல்லையா? குளிச்சுட்டு பூஜை பண்ணிட்டு சாப்பிடுறோம் இல்லையா? சாப்பிடுதல் என்னமே பௌதிக செயல் தான். ஆனா அதை எவ்வாறு சாப்பிடுறோம்? பிரசாதமாக ஸ்வீகரிக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி ஒரு வீட்டுல அதாவது நம்ம வேலைக்கு போறோம், அந்த வேலைக்கு போகக்கூடிய சம்பாத்தியம் வந்து நம்ம குடும்பத்தை நடத்துவதற்கு தான். இது பௌதிக செயல் தான். ஆனா அங்கேயுமே தர்மத்தை கடைபிடித்து இல்லையா? எவ்வளவு உசிதமான தர்மத்தை கடைபிடிக்க முடியுமோ அதை பிடித்து அதுல வரக்கூடிய பணத்துல ஒரு பங்கு வந்து பகவானுடைய தொண்டுக்கு உபயோகப்படுத்தி தன்னுடைய சம்பாத்தியத்தையே வந்து ஆன்மீக தளத்துல வந்து ஆன்மீகமாக மாற்றக்கூடிய அந்த சக்தி வந்து அந்த நபருக்கு உண்டு. அப்ப அவன் ஆற்றக்கூடிய செயல்கள் அனைத்திலுமே வந்து பகவான் வந்து பக்குவத்தை கொடுப்பார். இப்படிதான் நம்ம வந்து ஆன்மீகத்தை எல்லா பௌதிகத்திலுமே எடுத்துட்டு போக முடியும், ஒவ்வொரு செயலிலுமே. சோ திஸ் குவாலிஃபைஸ் த டிசையர். அப்போ அந்த எந்த இடத்துலயுமே நம்ம வந்து இறைவனை பிரித்து வைத்து நம்முடைய செயல்களை செய்வது கிடையாது. இட் இஸ் இன்க்ளூசிவ் ஆஃப் கிருஷ்ணா இல்லையா? எக்ஸ்க்ளூசிவ் ஆஃப் கிருஷ்ணா கிடையாது. முன்னாடி எல்லாம் நம்ம வெறுமனே பௌதிக செயல்கள் ஆற்றும்போது நம்ம சம்பாதிச்சோம், நான் தான் சம்பாதிச்சேன் இல்லையா? இது என்னுடைய சம்பாத்தியம், நீ போய் வெளியே போய் எங்கன்னா பொழைச்சுக்கோ
சொல்றாங்களா இல்லையா? என்னுடைய பென்ஷன் இல்லையா? அடுத்து வந்து இல்லன்னா பசங்க என்ன சொல்றாங்க? ஒரு வீட்ல வந்து தாய் தந்தை வந்து டிபெண்டன்ட்டா இருந்தாங்கனாக்கா, இப்ப நான் கஷ்டப்பட்டு சம்பாரிக்கிறேம்மா, சோ நீங்க போய் எங்கேயாவது தனியா உட்கார்ந்துக்கோங்க. உங்களுக்கு நான் மாசத்துக்கு நான் இத குடுக்குறேன். இல்லையா? அந்த மாரி ஒரு நிலை. இப்போ ஒருத்தர் மீது ஒருத்தர் என்ன ஆகுது அந்த இடத்துல? தான் எண்ணக்கூடிய அந்த இது இல்லையா? அந்த ஒரு எண்ண ஓட்டங்கள் வந்து விடுகிறது. அது பெற்றோரானா இருக்கட்டும், பிள்ளைகளானா இருக்கட்டும். 2 விதத்துல. யாரோ ஒருத்தர் அந்த இடத்துல தாழ்ந்து விட வேண்டிய நிலை, ஒருத்தர் வந்து உயர்ந்து தன்னுடைய அகங்காரத்தை வெளிப்படுத்தக்கூடிய நிலையை நம்ம பார்க்கிறோம். ஆனால் அதே இறைவன் நமக்கிட்ட இருக்கக்கூடிய கட்டளை என்று ஒரு பெற்றோரும் ஒரு குழந்தையும் சேவை புரிந்தார்கள் என்றால், அந்த செயல் எப்படி இருக்கும் சொல்லுங்க? பகவான் எனக்கு குடுத்திருக்கக்கூடிய கட்டளை என்னன்னா, என்னுடைய பெற்றோரை கடைசி காலத்துல நான் பாதுகாக்க வேண்டும். இல்லையா? சோ அந்த செயலை நான் செய்வது என்னுடைய கடமையாக ஏற்றிருக்கின்றேன்னு சொல்லிட்டு செயல்படுவாங்க. அதே மாதிரி தாய் தந்தையுமே நமக்கு பகவான் கொடுத்த வரப்பிரசாதம் நம்முடைய பிள்ளைகள். அவங்க தான் நம்முடைய ஆஸ்தி இல்லையா? அவங்களை நல்வாழ்வு அவங்களுக்கு வாழ்க்கையை அமைத்து கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. அப்படின்னு நினைக்கக்கூடிய பெற்றோர்கள். எந்த பலனையும் எதிர்பார்க்காம. இப்படிப்பட்ட பாவத்தை நம்ம வளர்த்துக்கணும். அப்போ அந்த இடத்துல வந்து அன்பு மட்டும் தான் இருக்குமே தவிர, எதிர்பார்ப்புகள் இருக்காது. ஆசைகள் இருக்காது. அப்படின்னா பௌதிக ஆசைகள் இருக்காது. ஓகே. சோ அப்போ அனைத்துமே ஒரே பிளாட்ஃபார்ம்ல எடுத்துட்டு வந்து வச்சிருவாங்க. அதுதான் ஒருத்தருக்கு வந்து வைகுண்டம் கோலோகத்திற்கு செல்லக்கூடிய மனப்பக்குவத்தை கொடுக்கும். அப்படிப்பட்ட மனபாவத்தை தான் நாம வந்து வளர்த்துக்கணும். ஆனால் இத்தனையுமே வந்து நாம எவ்வாறு நம்ம கிடைக்கும்னா, பக்தியில நாம ஈடுபடும் போது மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். இந்த பக்குவம் வேற எந்த யோக பயிற்சியிலுமே கிடைக்காது. சுலபமாக அடையக்கூடியது பக்தி யோகம். ஆனால் அது அன்றாடம் பயிற்சி செய்வது என்பது நமக்கு கடினமான ஒன்று. ஆனா பீஷ்மதேவர் இந்த இடத்துல அதிகமான புண்ணியத்தை செய்திருக்கார் இல்லையா? இல்லைன்னா மரணிக்கும் காலத்துல பகவான் அவர் முன்னாடி இருப்பாரா? இல்லையா? கண்டிப்பா. சதேவோ தேவதேவோ பகவான் பிரதிக்ஷதாம் கலேவரம் யாவத் இதம் ஹினோமை அகம் பிரசன்னஹ சாருண லோச்சனாலசம் லாலசன் முகாம்புஜோ தயான தியான பாபச்சதுர்புஜாஹ. எஸ், விஜயகுமாரி மாதாஜி வாசிங். விஜயகுமாரி மாதாஜி கிளாஸ் வரலையா? எப்படி அவங்க வீடியோல பாத்துக்கிறாங்களா? ஹரே கிருஷ்ணா. பி விஜயகுமாரி மாதாஜி வாசிங்க. எஸ் மாதாஜி. மொழிபெயர்ப்பு. உதய சூரியனை போல் சிவந்த கண்களுடனும் அழகாக அலங்கரிக்கப்பட்டுள்ள தாமரை முகத்துடனும் புன்னகை பூத்தவாறு நின்றிருக்கும் 4 கரங்களையுடைய என் பெருமான் இந்த ஜட உடலை நான் விடும் வரை தயவு கூர்ந்து இங்கேயே இருக்க வேண்டுமாறு வேண்டுகிறேன். பொருளுரை. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் மூல நாராயணர் என்பதை பீஷ்மதேவர் அறிந்திருந்தார். 4 கரங்களை கொண்ட நாராயணர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் ஓர் அம்சம் என்பதையும் அவர் அறிவார். பகவான் அவரது 4 கரங்களை கொண்ட நாராயண ரூபத்தில் காட்சி தர வேண்டும் என்று மறைமுகமாக அவர் விரும்பினார். ஒரு வைஷ்ணவர் எப்பொழுதும் அடக்கமான நடத்தை உள்ளவராக இருப்பார். ஜட உடலை விட்ட உடனேயே பீஷ்மதேவர் வைகுண்டத்திற்கு செல்வது மிகவும் நிச்சயம் என்ற போதிலும் ஜட உடலை விட்ட பின் பகவானை இனிமேல் காண முடியுமோ முடியாதோ என்ற எண்ணம் அவருக்கு ஏற்பட்டது. இதனால் அடக்கமுள்ள வைஷ்ணவர் என்ற முறையில் பகவானின் அழகிய முகத்தை அவர் காண விரும்பினார். பகவானின் தூய பக்தர் ஆன்மீக உலகிற்கு செல்வது உறுதி என்றாலும் அதனால் வைஷ்ணவர் ஒருவர் தற்பெருமை கொள்வதில்லை. இவ்வுடலை நான் கைவிடாதவரை என்று பீஷ்மதேவர் இங்கு கூறுகிறார். அதாவது பீஷ்மதேவர் அவரது சொந்த விருப்பப்படியே அவரது உடலை விடப் போகிறார் என்பதையே இது குறிக்கிறது. இயற்கை சட்டங்களினால் அவர் வற்புறுத்தப்படவில்லை. அவர் விரும்பிய காலம் வரை அவரது உடலிலேயே இருக்கக்கூடிய அளவு சக்தியை பெற்றிருந்தார். அவருடைய தந்தையிடமிருந்து இவ்வரத்தை அவர் பெற்றார். பகவான் 4 கரங்களை கொண்ட நாராயணராக தன் முன் காட்சி தர வேண்டும் என்றும் அந்த ரூபத்தில் தமது மனதை ஒருமுகப்படுத்தி சமாதியில் ஆழ்த்திவிட வேண்டும் என்றும் அவர் விரும்பினார். இவ்வாறாக பகவானின் சிந்தனையால் மனதை புனிதப்படுத்திக் கொள்ள அவர் விரும்பினார். அதன் பிறகு அவர்
எங்கு செல்வதாக இருந்தாலும் பாதகமில்லை. தூய பக்தர் ஒருவர் ஆன்மீக உலகிற்கு செல்லும் பேராவல் கொண்டவராக ஒருபோதும் இருப்பதில்லை. அவர் பகவானின் ஆதரவையே முற்றிலும் நம்பியிருக்கிறார். அவர் நகரத்திற்கு செல்ல வேண்டும் என்று பகவான் விரும்பினாலும் அதிலும் அவர் சமமான திருப்தி அடைகிறார். பகவானின் மலர் பாதங்களை சிந்திப்பதில் எப்பொழுதும் தீவிர கவனம் செலுத்த வேண்டும் என்பது மட்டுமே தூய பக்தருக்குள்ள ஒரே ஆசையாகும். மனம் பகவானின் சிந்தனையில் ஆழ்ந்திருக்கும் பொழுது உயிரை விட வேண்டும் என்பதையே பீஷ்மதேவரும் விரும்பினார். அதுவே தூய பக்தர்களின் மிக உயர்ந்த நோக்கமாகும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்லோகம் இது இல்லையா? இதை டிபேட் பண்ணணும்னாலும் நிறையவே டிபேட் பண்ணலாம் உட்காந்து. ஏன்னா ஒரு வைஷ்ணவனுடைய குவாலிட்டிஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? என்னதான் அவர் விடுதலை அடைந்து இறைவனுடைய திருநாட்டை சேரக்கூடிய அந்த தகுதியை அவர் ஒரு வைஷ்ணவர் பெற்றிருந்தாலும் எந்த ஒரு தருணத்திலுமே தான் அந்த இடத்தை அடைந்து விடுவோம் என்ற எண்ணம் அவர் மனசுல இருக்கார். ஓகே, அந்த கான்பிடன்ஸ் வைக்க மாட்டார். ஏன்னா அனைத்தும் ஒவ்வொரு இந்த பிரபஞ்சத்துல ஒவ்வொரு அடியிலுமே நமக்கு வேறுபட்ட நிலைகள் உண்டு. எப்ப வேணாலும் எது வேணாலும் நிகழும் இல்லையா? அதனால தான் ஆற்றக்கூடிய இந்த பக்தி தொண்டு அது ஒன்றையே தனக்கு ஆத்ம திருப்தியை வழங்குகிறது என்ற அந்த ஒரு நோக்கத்தை கொண்டுதான் அவங்க செயல்படுவாங்க. எப்பொழுதுமே இறைவனை எண்ண வேண்டியது என்னுடைய கடமை, அவருக்கு திருத்தொண்டு ஆற்ற வேண்டியது என்னுடைய கடமை அப்படிங்கிற உணர்வு மட்டும்தான் அவங்க கிட்ட இருக்கும். ஆனா அதனால விளையக்கூடிய பலன்களையோ இல்லையா அதனுடைய விளைவுகளையோ அவங்க என்றைக்குமே சிந்திக்க மாட்டாங்க. மேலும் எவ்வளவு உயர்வான இடத்திற்கு சென்றாலும் எந்த ஒரு சூழ்நிலையிலுமே தான் அனைத்துமே அறிந்தவன் புரிந்தவன் அப்படிங்கிற அந்த ஒரு தோரணையை அவங்க என்னைக்கு வெளிப்படுத்த மாட்டாங்க. சில பிரபுபாதர் ஆல்சோ ஹேஸ் டன் தி சேம் திங் இல்லையா? அதாவது இறைவனை அவர்கிட்ட நிறைய வாட்டி கேட்கக்கூடிய கேள்விகள் அதாவது நீங்க இறைவனை பார்த்தீங்களா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க அவருக்கு இல்லையா? ஹவு டு சி இது கடவுளை எங்க பார்க்க முடியும் இல்லையா? கடவுள் என்பவர் இருந்தா ஏன் நம்மளால பார்க்க முடியல? இப்படிப்பட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் தான் அவர்கிட்ட கேட்கறது நிறைய பேர் இல்லையா? அதுல நாத்திகவாதிகளும் இருப்பாங்க, கனிஷ்ட அதிகாரி கூட இருக்கலாம் இல்லையா? யார் வேணாலும் இருக்கலாம். இறைவனை காண முடியுமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் கேட்கும்போது அவர் 100% எஸ் இல்லையா? அது அவருடைய நீங்க பார்த்திருக்கீங்கன்னா அதுக்கும் எஸ் சொல்லியிருக்காரு சில பிரபுபாதர். ஆனா அதற்கான விளக்கத்தை குறித்துதான் சொல்லியிருக்காரு. ஓகே, சோ அதாவது இறைவன் இருக்கின்றாரா அப்படின்னு எஸ்ன்னு சொல்றதுக்கான அந்த நோக்கம் என்னன்னா அவருடைய அபரிமிதமான அந்த அதாவது பாத்தீங்கன்னா உறுதியான அந்த நம்பிக்கை தான் பகவான் மீது அவர். தட் இஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதை கொண்டு அவர் செய்த சாதனைகள் இல்லையா? பக்தியின் தரப்புல அவர் ஆற்றிய காரியங்கள் இல்லையா? கோயில்கள் நிர்மாணம், புத்தகங்களை எழுதுறது இல்லையா? இவ்வாறு வழிபாட்டு முறையெல்லாம் அதை அடுத்தவங்களுக்கு பயிற்சி கொடுக்கறது, இப்படி அவர் உலக அளவுல எல்லா இடங்களிலுமே இந்த இஸ்கான் இயக்கத்தை கொண்டு வந்தார் இல்லையா? அயராத உழைப்பு அவருடைய தொண்டு கடைசி வரைக்குமே அவர் அதை செய்தார் இல்லையா? சோ அவர் மரணிக்கக்கூடிய அந்த தருவாயில கூட அவர் டிரான்ஸ்லேஷன் இல்லையா? அதாவது எத்தனாவது கேண்டோ? 11வது கேண்டோ தான் நினைக்கிறேன். 11வது கேண்டோ 13வது அத்தியாயம் ஸ்லோகம் நம்பர் எனக்கு தெரியல. அதுதான் அவர் எழுதின கடைசி வியாக்கியானம். ஆக்சுவலி டிக்டேட் பண்ணி அவர் எழுதின வியாக்கியானம். ஓகே, கடைசி வரைக்கும் இறை தொண்டு தான். அவர் என்றைக்குமே நான் வைகுண்டம் பூலோகம் போயிடுவேன் அப்படின்னு எந்த இடத்துலயுமே அவர் சொல்லல. தான் ஒரு சாதாரண ஒரு தொண்டு புரிபவராகத்தான் அவர் தன்னை காட்சியல் நியோஃபைட் டிவோட்டியா தான் அவர் காட்டிட்டார். அப்படின்னா அதை வெளிப்படுத்தணும்னு இல்லை. ஆனா அவருடைய செயல்கள் தான் எல்லாம் அறிந்தவன், தனக்கு எல்லாம் தெரியும், இறைவனுடைய திருவடியை கண்டவன், இறைவன் ஆல்ரெடி அடையப்பட்டு விட்டார் அப்படிங்கிற அந்த பாவத்தை அவர் என்றைக்குமே அவர் வெளிப்படுத்தினது கிடையாது. இதுதான் தூய பக்தர்களுடைய குவாலிஃபிகேஷன். யாராவது ஒருத்தர் நான் இறைவனை தரிசனம் பெற்றேன் இல்லையா அப்படின்னு சொல்றாங்கனாக்கா அவங்க கண்டிப்பாக அந்த ரியலைசேஷன்ல பக்குவம் அடையவில்லை என்று பொருள் இல்லையா? கனவு காணும் பொழுது கூட நமக்கு ஏதோ ஒன்று வரலாம் இல்லையா? இல்ல நம்ம மனதளவுல கற்பனையில கூட நம்ம இறைவனை தரிசனம் பெற்ற மாதிரி நமக்கு ஒரு உணர்வு வரலாம் இல்லையா? இப்ப கண்ணை முடிந்து நம்ம பிரார்த்திக்கிறோம், நாம ஜபங்கள் சொல்லும் பொழுது, சோ இறைவன் என்னும் பொழுது அவருடைய போட்டோ நம்ம வீட்டுல இருக்க போட்டோ வருதுன்னா உடனே நாம
அதுதான் நம்ம பகவான் தரிசனம் நம்ம எடுத்துக்க முடியாது இல்லையா? அதை கொண்டு நான் வந்து பகவான சேவி எனக்கு வந்து தரிசனம் கொடுத்துட்டாருன்னு யாருக்கிட்டையும் நம்ம சொல்ல முடியாது. தானாகவே வந்து அவர் நம்முடைய ஹிருதயத்துல கொடுக்கக்கூடிய காட்சி தான் வந்து உண்மையிலே வந்து தரிசனம். ஆனால் அந்த பக்குவத்தை அறியாத நாம வந்து எப்படி வேணாலும் நம்ம கற்பனையில வந்து நாம பக்குவம் அடைஞ்சிட்டோம் நம்ம வெளிப்படி காத்துக்கிறோம்னா நாம இன்னும் கனிஷ்ட அதிகாரி நிலையில தான் இருக்கோம். யாராவது பக்தியில வந்து பக்குவம் அடைஞ்சிட்டா தான் பக்குவம் அடைஞ்சிட்டுன்னு எங்கேயுமே பிரகடனம் படுத்தவே மாட்டான். இன்னுமே அவங்க கனிஷ்ட நிலையை இன்னும் நிறைய வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும், பக்தியில இன்னும் நான் வந்து மேல மேலே போகணும். அது உதட்டளவுல சொல்லக்கூடிய பேச்சு கிடையாது. உண்மையிலே தான் வந்து எவ்வளவு இடத்துல வந்து நம்ம செய்யக்கூடிய தவறுகள் எல்லாமே நமக்கு தெரிய வரும் பொழுது கண்டிப்பா நாம வந்து இன்னும் பேஸ் லெவல்ல தான் இருக்கோன்ற அந்த உணர்வு பூர்வமாவே அது வந்து அவங்க வெளிப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கும். ஓகே, இதுதான் ஒரு வைஷ்ணவாவுடைய இது குவாலிஃபிகேஷன். ஓகே, ஆனா பகவானுக்கு தெரியும் இந்த பிரபஞ்சத்துல, இது என்னுடைய கருத்து கிடையாது, நிறைய வியாக்கியானங்கள் எல்லாம் படிக்கும் பொழுது வந்த கருத்து தான் இது. இறைவனுக்கு தெரியும் இந்த பக்தனுடைய நிலை என்னன்னு இல்லையா? நம்ம அம்மா எப்படி ஒரு சிறிய தவறு புரிந்தால் நம்ம செய்த மிகப்பெரிய செயல்களுக்கெல்லாம் வெகுமதி கொடுப்பாளே தவிர அந்த சிறிய தவறுக்கு வந்து அவள் மன்னிக்கக்கூடிய குணம் இருக்கும் இல்லையா? அந்த குணத்தை கொண்டு நம்மளை மன்னிச்சு நம்மளுக்கு உயர்வான ஒரு ஸ்தானத்திற்கான மார்க்கத்தை வந்து அம்மா வந்து செயல்படுத்துறான். அதே போலதான் பகவானும் கூட நாம அறியாமல், அதாவது தெரியாமல் செய்யக்கூடிய சிறு தவறை மன்னிக்கக்கூடிய ஒருத்தர் யாருன்னா எல்லாம் வல்ல இறைவன் தான். மேலும் நாம செய்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கையினுடைய உண்மையான ஸ்தானத்தை புரிந்தவருமே பகவான் ஒருத்தர் தான். ஆனால் நான் இந்த ஸ்தானத்துல இருந்து இதை செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த அகங்காரமாக சொல்வது என்பது மிக தவறான ஒன்று. நான் ஏகாதசி வீட்லயே நம்ம வந்து நான் ஏகாதசி ஒரு பொழுது இருக்கிறேன் அப்படின்னு நம்ம வந்து வெளிப்படையா சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. தட் இஸ் நாட் அட் ஆல் ரிக்வயர்ட். ஆக்சுவலி சைலண்டா இருந்து நம்ம உபவாசம் இருந்து இறை வழிபாட்டை செய்யணும். அந்த ஒரு பக்குவத்தை தான் நம்ம கொண்டு வரணும். இந்த இடத்துல பீஷ்ம பிதாமகருடைய நிலையும் நாம் அதை தான் பார்க்கணும் இல்லையா? பீஷ்ம பிதாமகர் என்ன பண்றாரு? ஆக்சுவலி அவருக்கு தெரியும் தான், அதாவது பகவானுக்கு வந்து திருத்தொண்டு பண்றதுதான் வந்து மேன்மையான செயல். கடைசி கட்டத்துல பகவான் தன் முன்னாடி இருந்தால் மட்டுமே தான் அவரை பற்றி எண்ணக்கூடிய மனப்பக்குவம் கிடைக்கும் அப்படிங்கிறதுமே அவர் உணர ஆரம்பிக்கிறார். உண்மையிலே அவர் வந்து ஆல்ரெடி விடுதலை பெற்ற ஆன்மாதான் இல்லையா? அவர் எந்த பந்தத்தையுமே ஏற்படுத்திக்கல இல்லையா? கடைசி வரைக்குமே அவருடைய கர்மமாக அவருடைய செயல்களை தான் செய்தார். எந்த பலன்களுக்கும் அவர் விழையவில்லை இல்லையா? நல்ல காரியங்களையும் செய்தவர், அந்த அரசாங்கத்தையே நல்ல முறையில ஆட்சியில எடுத்துட்டு போனவர். சோ இப்படி எல்லா விஷயத்தையுமே செய்த அவர் தனக்கென்று எதையுமே அவர் வந்து செய்து கொள்ளவில்லை. யார் ஒருத்தர் வந்து ஒரு பிரேயர்ஸ் பண்ணும்போது கூட நமக்குன்னு நம்ம செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. ஆட்டோமேட்டிக்லி பகவான் வந்து பார்த்துப்பார். நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்காக நம்ம வந்து கண்டிப்பா அடுத்தவர்களுக்காக நம்ம வந்து பிரார்த்தனைகள், நல்ல ஒரு பக்தியை கொடுக்கணும் பகவானே, அவங்களுக்கு வந்து உன்னை சேவிக்கக்கூடிய, உன்னை மறவாம இருக்க, அப்படிப்பட்ட ஒரு பாவத்தை கொண்டு நாம செல்ல வேண்டும். நம்மளை வந்து அவர் ரட்சிக்கட்டும், அது அவருடைய கோட்டா. அவர் என்ன கருணை பண்றாரோ அது பண்ணட்டும். ஆனா எப்பவுமே சதா சர்வகாலம் நம்மளை பத்தியே நினைச்சிட்டு இருந்தானா அது சுயநலம். அடுத்தவர்களுக்காக நாம கருணை உள்ளம் கொள்ள வேண்டும். தட் இஸ் ஒன் ஆஃப் த குவாலிட்டி ஆஃப் எ வைஷ்ணவா இல்லையா? இங்கே வைஷ்ணவா இஸ் வெரி ஹம்பிள் இன் இஸ் பிஹேவியர். எப்பவுமே தன்னுடைய குவாலிஃபிகேஷன் ஹையரா வந்து எந்த வைஷ்ணவமும் எங்கேயுமே காட்டிக்க மாட்டான். ஓகே, இங்க பீஷ்ம பிதாமகரும் அதேதான். 10% சர்டன் தட் பீஷ்மா இஸ் அப்ரோச்சிங் வைகுண்ட தாமம். ஏன்னா அவர் நாராயணரை தான் வந்து சேவிக்கிறார் இல்லையா? இந்த பௌதிக ஸ்டில் அவர் வந்து எப்படி ஒரு பக்குவமான, அதாவது அடக்கமான ஒரு வைஷ்ணவராக வந்து டிசைட் டு சீ தம், பகவானை உடைய அழகான திருமுகத்தை பார்க்கணும் அப்படிங்கறது பாக்குறார். எப்போ அவர் இந்த உடலை விட்டு செல்லும் பொழுது அவர் நினைக்கிறார், நம்ம இந்த உடலை விட்டு செல்லும் பொழுது பகவானை சேவிக்கக்கூடிய இந்த பிராப்தம் மீண்டும் நமக்கு கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கருத்து அவர் மனசுல. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம எங்க போவோம்னு தெரியாது. இதுதான் உண்மையும் கூட. நம்ம வைகுண்டத்திற்கே போவோமா இல்ல கோலோகத்திற்கே போவோமா அப்படிங்கிறது வந்து நமக்கு கண்டிப்பா தெரியாது. ஸோ ஆனா இறைவனுக்கு பக்தி தொண்டு மட்டும் பண்ணணும்ன்ற அந்த உந்துதல் மட்டும் நம்ம கிட்ட நமதாக்கி கொண்டிருக்கிறோம் இல்லையா? அந்த ஒரு உணர்வு, எப்பொழுதும் இறைவனை காண வேண்டும், எப்போதும் இறைவனுடைய தரிசனத்தை பெறணும், எப்பொழுதும் அவருக்கு தொண்டாற்றணும், இந்த பாவம் வந்து ஒரு வைஷ்ணவா கிட்ட இருக்கும். ஏ வைஷ்ணவா இஸ் நாட் பஃப்ட் அப் இல்லையா? அதாவது சின்ன சின்ன விஷயத்துக்கு நான் பெரிய சாதனை பண்ணேன்னு சொல்லக்கூடியவன் கிடையாது. வைஷ்ணவா எப்பவுமே காட்ட மாட்டான். இருந்தாலும் பகவான் அவருக்கு அந்த ஒரு நிலை கொடுத்தாலும்
இல்லையா? எப்படி துருவ மகாராஜ் இல்லையா? துருவ மகாராஜுக்கு வந்து துருவலோகம் கொடுத்தார். இந்த பிரளயமான பிறகு இந்த உலகம் எல்லாம் கார்ணோத கஷாய விஷ்ணுவனுடைய அவருடைய இதுக்குள்ள சென்று அடங்கிவிடும் பிறகு பாத்தீங்கன்னா துருவா எங்க போவார்? ஆக்சுவலி வில் கோ டு த வைகுண்ட லோகா இல்லையா? நரசிம்மர் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு போவார். ஸோ அந்த ஒரு அஷூரன்ஸ் கொடுத்திருந்தாலும் ஸ்டில் துருவ மகாராஜா என்ன பண்ணார்? அவர் நாட்டை ஆண்டார், அவருடைய கடமையை செய்தார் இல்லையா? எல்லாமே செய்தார். இன்னும் வரைக்கும் கூட அவர் வந்து துருவலோகத்துல தான் இருக்கார் அப்படிங்கிறது தான் கருத்து இல்லையா? சோ இப்படி இந்த பௌதிக உடலை விட்டு நாம செல்லும் பொழுது நம்ம என்ன நிலை அடைவோம் என்பது யாருக்கும் தெரியாது. ஆனால் இறைவனால மட்டும்தான் அந்த ஸ்தானத்தை வந்து நமக்கு உத்தரவாதம் அளிக்க முடியும். சோ அந்த நிலை எப்பொழுது எப்படி கிடைக்கும்ன்றது எல்லாமே நமக்கு கண்டிப்பாக தெரியாது. ஆனால் நாம் ஆற்ற வேண்டியது என்ன? வெறுமனே பக்தி தான். அது ஒண்ணு மட்டும் செய்தால் போதும். மீதம் இருக்கிறதெல்லாம் அவருடைய திருவடிகள்ல நாம சமர்ப்பிக்கணும். நமக்கு எது நன்மையோ பகவான் கொடுப்பார், அவ்வளவுதான். அந்த ஒரு மனசை நாம வளர்த்துக்கணும். மேலும் திஸ் மீன்ஸ் அவர் எப்ப வேணாலும் இந்த உலகத்தை விட்டு போகக்கூடிய அந்த ஒரு வரத்தை பெற்றிருந்தார். இந்த இயற்கையுடைய உந்துதல் எல்லாம் அவருக்கு கிடையாது இல்லையா? அதனால அவர் என்ன பண்ணார்? பகவான் மீது பக்தி கொண்டு மனதை ஒருநிலைப்படுத்தி அதன் பிறகு இந்த உடலை விடணும்ன்ற அந்த ஒரு உணர்வோட 10வது நாள் போர்ல அவர் வந்து அம்பு படைக்கலை படுத்த பிறகும் யுதிஷ்ட மகாராஜா வந்து மகாராஜா ஆன பிறகு அவருக்கு போதனைகள் எல்லாம் கொடுத்த பிறகு அதன் பிறகு அவர் வந்து செல்கிறார் இல்லையா? உத்தராயண காலத்துல செல்கிறார். சோ இவ்வாறு சதா சர்வ காலமும் பகவானையே தன்னுடைய மனதுல அவர் வந்து வியாபித்து கொண்டிருந்ததால வந்து அவருக்கு ஹிருதயத்துல வந்து காம, குரோத, லோப, மோகம், இதெல்லாம் அவருக்கு முன்னாடி கூட இருந்தது கிடையாது. ஆனால் அவை அனைத்துமே இல்லாத ஒரு தன்மை அவருக்கு ஏற்பட்டது இல்லையா? சோ அதாவது தூய்மை அடைந்தது. எப்போ ஹிருதயம் தூய்மை அடையும்னாக்கா இந்த 6 விதமான கலங்கங்கள் நம்ம கிட்ட இல்லாத பொழுதுதான் ஹிருதயம் வந்து தூய்மை அடையும். thus it did not mind wherein, அவருக்கு தெரியாது நம்ம எங்க போவோம்னு தெரியாது. இந்த பாவம் தான் நம்ம கிட்ட இருக்கணும். எங்கே செல்ல போகிறோம் என்பது இறைவனுடைய கிருபை அது இல்லையா? நாம் வெறுமனே பக்தி மட்டும் பண்ணா போறோம் அப்படிங்கிற அந்த மனசுதான் ஒரு பக்தன் வந்து அனுஷ்டானம் பண்ணணும். அப்படிப்பட்ட பக்தனே தூய பக்தன் ஆகிறான். ஸோ a pure devotee is never anxious to, அதாவது நம்ம மேல் உலகத்துக்கு தான் போகணும்ன்ற அந்த உந்துதல் கூட அவங்களுக்கு இருக்காது. எங்க அனுப்புனாலும் நரக உலகத்துக்கு போனாலும் அங்கேயும் 10 பேருக்கு நம்ம பகவத்கீதை பாகவதம் சொல்லி கொடுக்கலாம் அப்படிங்கிற அந்த மனசுதான் அந்த பக்தனுக்கு இருக்கும். So the only desire that pure devotee entertains that he may always kept in rapt attention. அந்த rapt attention தான் ரொம்ப முக்கியம் இல்லையா? உன்னிப்பான, அதாவது மனசை ஒருநிலைப்படுத்தி போக்கஸ்டா, ராப்ட் மீன்ஸ் போக்கஸ்டா நம்ம வந்து பகவானை வந்து மனசுல வந்து நிலைப்படுத்தி ஒருமுகத்தோட பகவானை எப்பொழுதுமே சிந்திக்கக்கூடிய அந்த மனசு கிடைக்கிறது. பீஷ்மதேவரும் அதையேத்தான் வேண்டினார். யார் ஒருத்தர் இவ்வாறு இறைவனை வந்து தன்னுடைய மனசுல வந்து ஆழ்ந்து சிந்தித்து அவரையே வந்து எண்ணக்கூடிய அந்த பக்குவத்தை பெறுகிறார்களோ அப்பொழுது அவர்கள் இந்த உடலை விட்டு சென்றால் அதுவே அவர்களுடைய மேன்மையான இலக்கு. இதுதான் வந்து ஒருத்தருடைய வாழ்க்கையில அடையக்கூடிய மேன்மையான இலக்கு. ஓகே, அதுவும் எப்படிப்பட்ட நபர்? அவர் ஒரு தூய பக்தர் அப்படிங்கிறதையுமே நாம் தெரிஞ்சுக்கணும். சூத உவாச்ச யுதிஷ்டிரஸ்தஸ் ஆகர்ண்யா ஷாயானாம் சரபஞ்சரே அப்ரஜாத் விவிதான் தர்மான் ரிஷீனாம் சானு அனுஷ்ண்வதாம். எஸ், யார் வாசிக்கிறது? பத்மா மாதாஜி வாசிங்க. நானா மாதாஜி? நீங்க தானே பத்மா மாதாஜி? பதம் 25. சுதவாச்ச யுதிஷ்டிரஸ்தத் ஆகர்ண்ய சயானாம் சரபஞ்சரே அப்ருச்சத் விவிதான் தர்மான் ருஷீனாம் சானுஸ்ருண்வதாம். மொழிபெயர்ப்பே. சூத கோஸ்வாமி கூறினார், மனதை உருக்கும் குரலில் பீஷ்மதேவர் பேசியதை கேட்ட யுதிஷ்ட மகாராஜன் எல்லா சிறந்த ரிஷிகளின் முன்னிலையிலும் பல்வேறு மத கடமைகளின் முக்கிய கொள்கைகளை பற்றியெல்லாம் அவரிடம் வினவினார். பொருளுரை. உருக்கமான குரலில் பீஷ்மதேவர் பேசியதை கேட்ட யுதிஷ்ட மகாராஜன் அவர் சீக்கிரமாக உயிரை விடப் போகிறார் என்பதை புரிந்து கொண்டார். மேலும் மத கொள்கைகளை பற்றி அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளும்படி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர்
யுதிஷ்ட மகாராஜனை ஊக்கப்படுத்தினார். பீஷ்ம தேவரை போன்ற பகவத் பக்தர்கள் ஒருவர் இகலோக மனிதனைப் போல் வாழ்வதாக காணப்பட்டாலும் அவர்கள் பல பெரும் முனிவர்களையும் வியாசதேவரை விடவும் மிகவும் உயர்ந்தவர்கள் என்பதை சுட்டிக்காட்டவே பல பெரும் முனிவர்களின் முன்னிலையில் பீஷ்ம தேவரிடம் கேள்வி கேட்கும்படி கிருஷ்ணர் யுதிஷ்ட மகாராஜனை ஊக்குவித்தார். மற்றொரு கருத்து என்னவெனில், பீஷ்ம தேவர் அச்சமயத்தில் அம்புகளால் ஆன மரண படுக்கையில் படுத்திருந்ததோடு அல்லாமல் அந்நிலையினால் பெரும் துன்பத்திற்கும் ஆளாகியிருந்தார். அச்சமயத்தில் யாரும் அவரிடம் கேள்விகள் கேட்டிருக்க கூடாது. ஆனால் தூய பக்தர்கள் அவர்களுடைய ஆத்ம ஞானத்தின் பலத்தினால் உடலாலும் மனதாலும் எப்பொழுதும் நல்ல நிலையிலேயே இருக்கின்றனர் என்பதை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நிரூபிக்க விரும்பினார். எனவே பகவானின் பக்தர் ஒருவர் எல்லா சூழ்நிலைகளிலும் சரியான வாழ்வு முறையை பற்றி பேசும் தகுதியுடையவராகவே இருக்கிறார். அங்கு கூடியிருந்தவர்கள் பீஷ்ம தேவரை விட சிறந்த பண்டிதர்களாக காணப்பட்ட போதிலும் அவர்களிடம் கேட்பதை விட பீஷ்ம தேவரிடமே தனது பிரச்சனைக்குரிய கேள்விகளை கேட்டுவிட வேண்டும் என்று யுதிஷ்டர் விரும்பினார். பக்தர்களின் பெருமைகளை நிலைநாட்டுபவரும் சிறந்த சக்கராயுதத்தை கரத்தில் ஏந்தியிருப்பவருமான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே இவை அனைத்திற்கும் காரணமாவார். மகன் தன்னை விட அதிக புகழ் பெற்றவன் ஆக வேண்டும் என்பதை காண தந்தை விரும்புகிறார். பகவானை நேரடியாக வழிபடுவதை விட அவரது பக்தர்களை வழிபடுவது அதிக நன்மையை அளிக்கக்கூடியது ஆகும் என்று பகவான் மிகவும் அழுத்தமாக கூறுகிறார். ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. இப்போ சுத்த கோஸ்வாமி சொல்றார் யாருக்கு? நைமிஷாரண்யத்துல இருக்கக்கூடிய ரிஷி முனிகள், சௌனக ரிஷிகள். யுதிஷ்ட மகாராஜா வந்து ஆஃப்டர் ஹியரிங் பீஷ்ம தேவா, அதாவது அவருடைய வார்த்தைகளை கேட்ட பிறகு, அப்பீலிங் டோன் இல்லையா, அதாவது அன்பு கொண்டு, அப்பீல்னா என்ன அர்த்தம்? பொறுமையாக. அடுத்து வந்து ஒரு அப்ளிகேஷன் எப்படி நம்ம வந்து ஒரு ஒருத்தருக்கு நம்ம கொடுக்குறோம்னு வச்சுக்கோ, சப்மிட் பண்றோம்னா எப்படி இருக்கும் நம்ம பாவம்? நமக்கு ஏதோ அந்த இடத்துல வந்து நம்ம நன்மை கிடைக்க போகிறது இல்லையா. இந்த இடத்துல பீஷ்ம தேவர் என்ன நன்மையை எதிர்பார்க்கிறார்? அந்த பிரஜைகளுக்கான நன்மையை தான் பார்க்கிறார். யுதிஷ்டர் அரசாண்டால் அந்த பிரஜைகளும் ஆனந்தம் அமைதி கொள்வார்கள் இல்லையா, அமைதியான வாழ்க்கை அவங்களுக்கு கிடைக்க பெறும் அப்படிங்கிற அந்த ஒரு கண்ணோட்டத்துல வந்து யுதிஷ்ட மகாராஜாவுடைய டவுட்ஸ் எல்லாத்தையுமே வந்து கிளியர் பண்ணி அரசாங்கத்தை எவ்வாறு நடத்துறது எல்லாமே அவர் எடுத்து வச்சார் இல்லையா. ஸோ மேலும் இந்த பிரசன்ஸ் ஆஃப் எல்லாருடைய ரிஷி முனிகள் எல்லாமே அங்க வந்து சூழ்ந்திருந்தாங்க இல்லையா. ஏன்னா அந்த கிரேட் பர்சன் மகாஜன் தானே அவர் இந்த உலகத்தை விட்டு நீங்க போறார் என்ற செய்தி பரவின பிறகு வியாசதேவர் உட்பட அங்கதான் இருக்காங்க இல்லையா. எசென்ஷியல் பிரின்சிபல்ஸ் அபவுட் த சொல்றார், மெதுவா எல்லாத்தையுமே சொல்றார். அப்படின்னா இந்த சாஸ்திர விதிகள், நம்ம சித்தாந்தங்கள் இல்லையா, இது எல்லாத்துக்குமே அட்மினிஸ்ட்ரேஷன் பிரின்சிபல்ஸ் இதெல்லாமே வந்து மெதுவா வந்து ஒன்னொன்னா வந்து அப்பீலிங் டோன் அப்படின்னாக்கா ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு குரல். அதாவது அவர் பேசக்கூடிய அந்த பேச்சு வந்து அடுத்தவங்களால வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதமா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அந்த கம்யூனிகேஷன் பண்ணக்கூடியது எல்லாமே வந்து ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. ஸோ ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல அவர் வந்து அந்த உடலை விட்டு பிரிய போறார். அதுக்கு முன்னாடி அவர் எல்லாத்தையுமே சொல்லணும்னு நினைச்சத வந்து பாக்குறோம். யுதிஷ்டா வாஸ் இன்ஸ்பயர்ட் பை லார்ட் கிருஷ்ணா டு ஆஸ்க் ஹிம் ஆஃப் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் ரிலிஜன். ஸோ கிருஷ்ணர் வந்து அவருக்கு சொல்றார், நீங்க வந்து பீஷ்ம பிதாமர்கிட்ட கேளுங்கன்னு சொல்லலாம். அந்த கருத்து வந்து அவருக்கு ரொம்பவே வந்து ஊக்குவித்தது. ஏன்னா கிருஷ்ணர் என்ன சமாதானப்படுத்தியுமே வந்து யுதிஷ்ட மகாராஜா சமாதானம் அடையல. அதனால இப்ப வந்து பீஷ்ம பிதாமர் கிட்ட வந்து பேச போறார். ஸோ பீஷ்ம தேவா மேலும் இந்த ஒரு வாய்ப்பை வந்து ஏன் ஏற்படுத்தி கொடுத்தார் அப்படின்னா, பாண்டவர்களுமே பக்தர்கள் தான், பீஷ்ம பிதாவுமே பக்தர் தான். ரெண்டு பக்தர்களையுமே வந்து இந்த பிரபஞ்சத்துல வந்து புகழாரங்களோட, ஏன்னா பக்தர்களை யாராவது புகழ்ந்தால் அதை கண்டு பகவான் மிகவும் ஆனந்திப்பாராம். அதுதான் அந்த கடைசி 2 வரி. நமக்கு எல்லாருக்கும் தந்தை அவர் தான் இல்லையா. நம்ம திருக்குறள்ல கூட ஒரு இன்னொற்றான், அதாவது ஏதோ ஒரு குறள் இருக்கு இல்லையா, தந்தை
மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல் எனும் சொல் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அப்பாவுடைய பெயரை வந்து காப்பாற்றக்கூடிய மகன் இல்லையா? இப்ப நம்ம யாரு தந்தைன்னா அந்த பரம்பொருள் தான். சோ அந்த பரம்பொருள் கிட்ட இருக்கக்கூடிய குவாலிட்டிஸ் எல்லாமே நம்ம கிட்டயுமே வந்து இருக்கணும் இல்லையா? கண்டிப்பா இருக்கணும். ஆனா நாம இந்த இயற்கையினுடைய 3 குணங்களுடைய உந்துதலால நாம் என்ன பண்றோம்? நிறைய தவறுகள் இழைக்கின்றோம் இல்லையா? ஆனா எப்பொழுது நமக்கும் நம்முடைய அப்பாவா இருக்கிற ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அவரோட சம்பந்தத்தை நாம் ஏற்படுத்திக்கிறோமோ, அப்போ ஆட்டோமேட்டிக்கலி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய குணாதிசயங்களுமே வந்து பக்குவம் அடையும். சோ அந்த பக்குவத்தால நாம் என்ன பண்ணுவோம்? இறைவனுக்கு தொண்டாற்றுவோம். சோ அதுவும் யார் மூலியமா தொண்டாற்றுகின்றோம்? யாருடைய அறிவுரையின் மூலியமாக? குரு என்ற ஸ்தானம். அந்த குரு யார்? அவருமே அவருடைய பக்தன் தான் இல்லையா? ஆனா தூய பக்தன். அவருடைய வழிநடத்துதல்ல நாம் செயல்படும் பொழுது நாமளும் அதே பக்குவத்தை அடைகின்றோம். சோ அப்போ ஒரு பக்தன் வந்து நற்கதி அடையும் பொழுது அவனுடைய குரு வந்து போற்றப்படுகின்றார். அந்த போற்றுதலை கேட்கும் பொழுது இறைவன் வந்து பேரானந்தம் கொள்கிறார். இந்த இடத்துல யுதிஷ்டிர மகாராஜா வந்து அதாவது அவர் வந்து பீஷ்ம பிதாமகர் கிட்ட கேள்விகள் கேட்கிறார் இல்லையா? அப்ப பீஷ்ம பிதாமகருமே அதற்கான விடைகள் கொடுக்கும் பொழுது அதாவது அந்த நிலையிலுமே அவர் அந்த ஞானத்தை எல்லாம் கொடுக்கும் பொழுது அங்கே பீஷ்ம பிதாமகருடைய உயர்வான ஸ்தானத்தை வந்து எல்லோராலுமே மதிக்கப்படுகிறது, போற்றப்படுகிறது. அந்த புகழாரங்களை வந்து பகவான் கேட்கும் பொழுது அவருக்கு வந்து தன்னுடைய மகனுடைய உயர்வான ஸ்தானத்தை அடுத்தவர்கள் வந்து புகழ்ந்து சொன்னால் ஒரு தந்தை எவ்வாறு ஆனந்தம் கொள்வாரோ அப்படிப்பட்ட ஆனந்தத்தை பகவான் எப்பொழுதும் கொள்கிறார் என்ற அந்த ரெஃபரன்ஸ் வந்து இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, சோ அதனால பகவான் எப்பவுமே அந்த புகழ் ஆரங்கள் எல்லாம் தன்னுடைய பக்தர்களிடந்து போகட்டும் தான் நினைப்பார். தனக்கு புகழாரங்கள் வரணும்னு அவர் நினைக்கிறது கிடையாது. ஆல் கிரெடிட் வந்து தன்னுடைய பக்தர்களுக்கு தான் கொடுப்பார். தன்னை புகழ்வதை காட்டிலுமே வந்து தன்னுடைய பக்தர்கள் புகழ்வதை வந்து அவர் ரொம்பவுமே விரும்புறார். யுதிஷ்டிராவுக்குமே வந்து என்ன இந்த இடத்துல ஒன் ஷுட் நாட் ஹேவ் ஆஸ்க்ட் ஹிம் எனி கொஸ்டின் அட் தட் டைம். அவருடைய சூழல் பார்த்தாக்கா யாருமே கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா ஆல்ரெடி உடல் உபாதைகளோடு இருக்கார். ஆனாலும் கிருஷ்ணர் வந்து என்ன பண்றார்? இதை வந்து நிரூபிக்கணும். அந்த சூழ்நிலையிலுமே வந்து அவருடைய பக்தி தொண்டை வந்து அடுத்தவங்க புரிஞ்சுக்கணும். எந்த அளவுக்கு அவர் உடல் தளத்தை நீங்கி ஆன்ம தளத்திலிருந்து அவர் தன்னுடைய கடமைகளை ஆற்றுகிறார் என்பதை ஒரு முன் உதாரணமாக திகழணுன்றதுக்காக தான் இந்த ஏற்பாடே. பகவானால வந்து யுதிஷ்டிர மகாராஜாவை சமாதானப்படுத்த முடியும். ஏன்னா அவர் வயதில் சிறியவரா இருந்தாலுமே முடியும். ஆனால் அது அத்தனையுமே அந்த பலனை வந்து பலன் என்று சொல்றதை விட அந்த புகழாரங்கள் அனைத்துமே வந்து பீஷ்ம பிதாமருக்கு வழங்கணும்னு நினைச்சார் அவர். அதனால அவ்வாறு ஒரு ஏற்பாட்டை வந்து செய்தார். திஸ் இஸ் ஆல் டியூ டு தி அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் தி கிரேட் வீல் கேரியர் லார்ட் கிருஷ்ணா இல்லையா? ஹூ எஸ்டாப்ளிஷ் தி க்ளோரிஸ் ஆஃப் தி டிவோட்டி. அவருடைய பக்தர்களுடைய புகழாரங்களை வந்து அடுத்தவங்களுக்கு பிரகடனம் படுத்துறதே வந்து பகவான் தான் இல்லையா? ஸோ லார்ட் டிக்ளேர்ஸ் வெரி எம்பத்தட்டிக்கலி, அதாவது கருணையோடு சொல்றார், த வர்ஷிப் ஆஃப் இஸ் டிவோட்டி. அதாவது நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு பாதை இதுதான். நம்ம எப்ப நாம குருவை நாம வந்து வணங்குகின்றோமோ நம்முடைய குரு அவருடைய குரு இப்படி வந்து கடைசியில இறைவனிடத்துல போய் அந்த அப்ளிகேஷன் போய் சேர்ந்துடும். ஓகே, அதனால நாம இறைவன் தொண்டாற்றுவதுமே குருவினுடைய வழிநடத்துதல் இருந்து நம்ம செயல்படணும். அப்ப நம்ம சுலபத்துல வந்து இறைவனுடைய கருணை வந்து அடைய முடியும். இதுதான் இந்த ஸ்லோகத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு. புருஷா ஸ்வபாவ விஹிதான் யதா வர்ணம் யதாஸ்ரமம் வைராக்ய ராகோ ஆதிபயாம் ஆம்நாத்யோபயா லக்ஷணான். எஸ், புஷ்பா மாதாஜி வாசி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. மொழிபெயர்ப்பு பொருளுரை பை ஸ்ரீல பிரபுபாதாவுக்கு ஜெய். மொழிபெயர்ப்பு. யுதிஷ்டிர மகாராஜனின் கேள்விக்கு பீஷ்ம தேவர் முதலில் தனி மனிதனின் தகுதிகளுக்கு ஏற்ப சமூக மற்றும் ஆன்மீக பிரிவுகளின் தரங்களை விளக்கினார். பிறகு அவர் துறவினால் பௌதீக பந்தத்திலிருந்து விடுபடுவதையும் பற்றினால் பௌதீக பந்தத்தில் சிக்கிக் கொள்வதையும் பற்றி தெளிவாக விளக்கினார். பொருளுரை. 4 சமூக பிரிவுகள் மற்றும் 4 ஆன்மீக பிரிவுகளை பற்றிய கருத்து தனி மனிதனின் தெய்வீக குணங்களை அதிகரிப்பதற்காக பகவானாலேயே ஏற்படுத்தப்பட்டதாகும்.
பகவத்கீதை 4.13 இதனால் மனிதன் அவனது ஆன்மீக சொரூபத்தை படிப்படியாக உணர்ந்து கொள்வதுடன் அதற்கு ஏற்றவாறு செயற்பட்டு பௌதிக பந்தத்திலிருந்தும் அவனால் விடுபட முடியும். ஏறக்குறைய எல்லா புராணங்களுமே இவ்விஷயத்தை இப்படித்தான் விளக்கி இருக்கின்றன. அதை போலவே மகாபாரதத்தில் உள்ள சாந்தி பர்வத்தின் 16ஆம் அத்தியாயத்திலிருந்து இவ்விஷயம் பீஷ்ம தேவரால் மிகவும் தெளிவாக விளக்கப்பட்டு உள்ளது. நாகரிகமடைந்த மனிதன் மனித வாழ்வை வெற்றிகரமாக முடித்துக் கொள்வதற்குரிய பயிற்சியை பெறுவதற்காகவே வர்ணாசிரம தர்மம் நியமிக்கப்பட்டு உள்ளது. உண்ணுதல், உறங்குதல், தற்காத்து கொள்ளுதல் மற்றும் இனவிருத்தி செய்தல் ஆகிய காரியங்களில் மட்டும் ஈடுபட்டுள்ள தாழ்ந்த மிருகங்களின் வாழ்விலிருந்து தன்னுணர்வு பெறும் வாழ்வு வேறுபட்டதாகும். மனிதனுக்கு 9 தகுதிகள் தேவை என்று பீஷ்ம தேவர் அறிவுறுத்துகிறார். அவை: 1. கோபப்படாது இருத்தல். 2. பொய் சொல்லாமை. 3. செல்வத்தை சமமாக விநியோகித்தல். 4. மன்னித்தல். 5. சட்டபூர்வமான மனைவியால் மட்டுமே குழந்தை பெறுதல். 6. மன தூய்மையுடனும் உடல் ஆரோக்கியத்துடனும் இருத்தல். 7. யாருடனும் விரோதம் கொள்ளாது இருத்தல். 8. எளிமையாக இருத்தல். மற்றும் 9. பணியாளர்களை அல்லது கீழ்ப்படிந்து இருப்பவர்களை ஆதரித்தல் என்பவையாகும். மேற்குறிப்பிட்ட தகுதிகளை பெறாதவனை நாகரிகம் அடைந்தவன் என்று அழைக்க முடியாது. மேலும் பிராமணர்கள், புத்திசாலிகள், ஆளும் பிரிவினர், வணிக பிரிவினர் மற்றும் தொழிலாளர் பிரிவினர் ஆகியோர் வேத இலக்கியங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள அவரவர் கடமைகளுக்கு ஏற்ற சிறந்த தகுதிகளை பெற்றிருக்க வேண்டும். பிராமணர்களுக்கு புலனடக்கம் இன்றியமையாத தகுதியாகும். அதுவே நல்லொழுக்க வாழ்விற்கு அடிப்படையாகும். சட்டபூர்வமான மனைவியுடன் உடலுறவு கொள்வது கூட கட்டுப்படுத்தப்பட வேண்டும். இதனால் குடும்ப கட்டுப்பாடு தானாகவே பின்தொடரும். அறிவுள்ள மனிதன் வேத முறையிலான வாழ்வை பின்பற்றவில்லை என்றால் அவனது சிறந்த தகுதிகளை அவன் தகாத வழியில் உபயோகித்தவன் ஆவான். அதாவது வேத இலக்கியங்களை, குறிப்பாக ஸ்ரீமத் பாகவதத்தையும் பகவத்கீதையையும் ஒருவன் நன்கு கற்று உணர வேண்டும். வேத ஞானத்தை பயில்வதற்கு பக்தி தொண்டில் பூரணமாக ஈடுபட்டுள்ள பக்தரை ஒருவர் அணுக வேண்டும். சாஸ்திர விரோதமான செயல்களை அவர் கைவிட வேண்டும். ஒருவன் மது அருந்துபவனாகவோ அல்லது புகை பிடிப்பவனாகவோ இருந்தால் அவன் ஓர் ஆசிரியனாக இருக்க முடியாது. நவீன கல்வி முறையில் ஆசிரியரின் நல்லொழுக்க வாழ்வை மதிப்பிடாமல் அவரது கல்லூரி படிப்பின் தகுதி மட்டுமே கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. ஆகவே உயர்ந்த அறிவை பல வழிகளில் துஷ்பிரயோகம் செய்வதே கல்வியின் பலனாக அமைந்து விடுகிறது. சத்திரியர்கள் அல்லது ஆட்சி குழு உறுப்பினர்கள் தானம் செய்ய வேண்டும் என்றும், ஆனால் எச்சந்தர்ப்பத்திலும் தானம் பெறக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்படுகின்றனர். நவீன நிர்வாகிகள் சில அரசியல் நிகழ்ச்சிகளுக்காக நன்கொடைகளை வசூலிக்கின்றனர். ஆனால் அரசாங்க நிகழ்ச்சிகளின் போது பிரஜைகளுக்கு அவர்கள் தானம் கொடுப்பதே இல்லை. இது சாஸ்திரத்திற்கு நேர் எதிரானதாகும். ஆளும் பிரிவினர் சாஸ்திரங்களை நன்கு கற்றறிந்தவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் ஆசிரியர்களின் தொழிலை ஏற்கக்கூடாது. அரசாளும் பிரிவினர் பலாத்காரத்தை பிரயோகம் செய்யாததை போல் ஒருபோதும் பாசாங்கு செய்யக்கூடாது. இதனால் அவர்கள் நரகத்திற்குத்தான் செல்வார்கள். குருட்சேத்திர போர்க்களத்தில் பலாத்காரம் வேண்டாம் என்று பின்வாங்கிய அர்ஜுனனை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கடுமையாக கண்டித்தார். அப்பொழுது அகிம்சை கொள்கையை பின்பற்ற விரும்பிய அர்ஜுனனை பகவான் நாகரிகமடையாத மனிதனின் அந்தஸ்திற்கு தாழ்த்தினார். அரசாளும் பிரிவினர் போர்க்கலையில் நன்கு பயிற்சி பெற்றவர்களாக இருக்க வேண்டும். ஹரே கிருஷ்ண. வாக்குகளின் எண்ணிக்கையை மட்டும் கருத்தில் கொண்டு கோழைகளை ஜனாதிபதியின் பதவிக்கு உயர்த்திவிடக் கூடாது. அரசர்கள் அனைவரும் வீர பராக்கிரமசாலிகளாக இருந்தனர். எனவே அரசர்களுக்கு அவர்களுக்கு உரிய உத்தியோக கடமைகளில் நன்கு பயிற்சி அளித்து அரசாட்சியை பராமரிக்க வேண்டும். போரில் அரசனோ அல்லது ஜனாதிபதியோ எதிரியால் தாக்கப்படாமல் வீடு திரும்பக்கூடாது.
பெயரளவேயான இக்காலத்தில் அரசன் போர்க்களத்தை எட்டி கூட பார்ப்பது இல்லை. அவன் செயற்கையான முறையில் போரை ஊக்குவித்து நாட்டிற்கு பொய்யான கௌரவத்தை தேடி தருவதில் கை தேர்ந்தவனாக இருக்கிறார். ஆட்சிக்குழு பிரிவினர் வணிகர்களாகவும் தொழிலாளர் கூட்டமாகவும் மாறிய உடனேயே அரசாங்க இயக்கம் முழுவதுமே பழுதடைந்து விடுகிறது. வைசியர்கள் அல்லது வணிக பிரிவினர் பசுக்களை பாதுகாக்க வேண்டும் என்று முக்கியமாக அறிவுறுத்தப்படுகின்றனர். பசு பாதுகாப்பு என்பது பாலில் இருந்து உற்பத்தி செய்யப்படும் தயிரையும் வெண்ணெயையும் அதிகரிப்பதாகும். விவசாயம் மற்றும் உணவு விநியோகம் ஆகியவையே இவர்களின் முக்கிய கடமையாகும். இவற்றுக்கு ஆதாரமாக வேத கல்வியை போதிப்பதுடன் தான தர்மங்கள் செய்வதாலும் அவர்களுக்கு பயிற்சி அளிக்க வேண்டும். பிரஜைகளை பாதுகாக்கும் பொறுப்பு சத்திரியர்களுக்கு அளிக்கப்பட்டிருப்பதைப் போலவே மிருகங்களை பாதுகாக்கும் பொறுப்பு வைசியர்களுக்கு அளிக்கப்பட்டு உள்ளது. மிருகங்கள் கொல்லப்படுவதற்காக இருப்பவை அல்ல. மிருகவதை காட்டு மிராண்டி சமூகத்திற்கு உரிய ஓர் அறிகுறியாகும். ஒரு மனிதனுக்கு விவசாய உற்பத்தி, பழங்கள் மற்றும் பால் ஆகியவை போதுமான தகுதியுள்ள உணவு வகைகளாகும். மனித சமூகம் மிருகங்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். இயந்திர தொழிற்சாலையில் பணிபுரிவதால் தொழிலாளியின் உற்பத்தி செய்யும் சக்தி வீணாக செலவழிக்கப்படுகிறது. பல வகைப்பட்ட எந்திர தொழில்களால் மனிதனின் முக்கிய தேவைகளான அரிசி, கோதுமை, தானியங்கள், பால், பழங்கள் மற்றும் காய்கறிகள் ஆகியவற்றை உற்பத்தி செய்ய முடியாது. எந்திர உற்பத்தி செயற்கையான வாழ்வு முறையை அதிகரிப்பதுடன் ஆயிரக்கணக்கான மக்களை பட்டினி கிடக்கவும் கொந்தளிப்பு அடையவும் செய்கிறது. நாகரிகத்தின் தரம் இப்படிப்பட்டதாக இருக்கக்கூடாது. சூத்திர பிரிவினர் குறைந்த அறிவுள்ளவர்கள் என்பதால் அவர்களுக்கு சுதந்திரம் அளிக்கக்கூடாது. சமூகத்தில் 3 உயர் பிரிவுகளுக்கு அவர்கள் உண்மையான சேவை செய்ய வேண்டியவர்களாவர். இத்தகைய சேவையினால் வாழ்வின் எல்லா வசதிகளையும் அவர்களால் அடைய முடியும். சூத்திரன் ஒருபோதும் வங்கியில் பணம் சேமிக்க கூடாது என்று முக்கியமாக உத்தரவிடப்பட்டுள்ளது. பணத்தை சேகரித்த உடனேயே சூத்திரர்கள் மது, மங்கையர், சூதாட்டம் முதலான பாவ செயல்களில் அதை துஷ்பிரயோகம் செய்வார்கள். மக்கள் தொகை சூத்திரனை விட இழிவடைந்த நிலையில் இருப்பதை மது, மங்கை மற்றும் சூதாட்டம் ஆகியவை சுட்டி காட்டுகின்றன. உயர் பிரிவினர் சூத்திரர்களின் பராமரிப்பை நன்கு கவனித்துக் கொள்ள வேண்டும். சூத்திரர்களுக்கு அவர்கள் உபயோகித்த பழைய ஆடைகளை அளிக்க வேண்டும். வயதான நோயாளியாக உள்ள எஜமானரை சூத்திரன் தனிமையில் விட்டு செல்லக்கூடாது. எஜமானரும் அவனை எல்லா விதத்திலும் திருப்தி அடைந்தவனாக வைத்திருக்க வேண்டும். எந்த யாகத்தை நடத்துவதனாலும் முதலில் சூத்திரனுக்கு போதுமான உணவையும் உடையையும் கொடுத்து அவர்களை திருப்திப்படுத்த வேண்டும். கலியுகத்தில் லட்சக்கணக்கான பணம் செலவழிக்கப்பட்டு பல நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன. ஆனால் ஏழை தொழிலாளர்களுக்கு போதுமான உணவோ உடையோ தானமோ அளிக்கப்படுவது இல்லை. இதனால் தொழிலாளிகள் அதிருப்தி அடைந்து கலகத்தை உண்டு பண்ணுகின்றனர். வர்ணங்கள் என்பது வெவ்வேறு உத்தியோக பிரிவுகளாகும். மேலும் ஆசிரம தர்மம் என்பது தன்னுணர்வு பாதையில் உள்ள படிப்படியான முன்னேற்றமாகும். இவ்விரண்டுமே ஒன்றையொன்று சார்ந்துள்ளன. ஆசிரம தர்மத்தின் முக்கிய நோக்கம் அறிவையும் துறவையும் விழிப்புற செய்வதாகும். பிரம்மச்சாரி ஆசிரமம் என்பது வருங்கால மாணவர்களுக்குரிய பயிற்சி கூடமாகும். இந்த ஜட உலகமானது ஜீவராசிகளுடைய உண்மையான வீடல்ல என்பது இந்த ஆசிரமத்தில் உபதேசிக்கப்படுகிறது. பௌதிக பந்தத்தில் உள்ள ஆத்மாக்கள் ஜடத்தின் கைதிகளாக உள்ளனர். எனவே தன்னுணர்வு பெறுவதே வாழ்வின் உயர்ந்த நோக்கமாகும். ஆசிரம தர்மம் என்னும் இம்முறை முழுவதும் துறவை ஏற்படுத்துவதற்காகவே உள்ளதாகும். இத்தகைய துறவு வாழ்வில் ஒன்றி போக இயலாதவர்கள் இதே நோக்கத்திற்காக இல்லற வாழ்வில் நுழைய அனுமதிக்கப்படுகின்றனர். ஆகவே துறவை அடைய பெற்றவர்கள் உடனே துறவரம் என்னும் 4வது பிரிவை ஏற்றுக்கொள்ளலாம். இவ்வாறாக தன்னுணர்வை அடையும் நோக்கத்துடன் உடலையும் ஆத்மாவையும் ஒன்றாக வைத்திருப்பதற்காக அவர்கள் தான தர்மங்களை கொண்டே வாழ்க்கையை நடத்த வேண்டும். செல்வத்தை சேகரிக்க கூடாது.
இல்லற வாழ்வு பற்றுள்ளவனுக்காக ஏற்பட்டதாகும். மேலும் வானப்பிரஸ்தம் மற்றும் சந்நியாச வாழ்வு பற்று அற்றவர்களுக்கு உள்ளதாகும். பிரம்மச்சாரி ஆசிரமமானது முக்கியமாக பற்றுள்ளவர்கள் மற்றும் பற்றற்றவர்கள் ஆகிய இரு பிரிவினருக்கும் பயிற்சி அளிப்பதற்கென உள்ளதாகும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. இந்த வர்ணாசிரமத்தை வந்து நாம அண்ணா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும் இதுல. ஓகே, ஸோ யுதிஷ்ட மகாராஜாவுக்கு இப்போ வந்து பீஷ்ம தேவர் வந்து ரொம்ப அன்பு கொண்டு இல்லையா, அதாவது அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்துல வந்து எல்லாவற்றையும் எடுத்துரைச்சிக்கிட்டு இருக்கார் இப்போ. ஸோ இங்க இந்த சமுதாய பிரிவை பற்றி அழகா சொல்லப்பட்டிருக்கு. வர்ணம் மற்றும் ஆசிரமம், 4 வர்ணங்கள் 4 ஆசிரமங்கள் இல்லையா. பிராமணனுடைய குவாலிட்டிஸ் வந்து அடுத்தவர்களுக்கு உபதேசம் பண்ற மாதிரி இருக்கணும். மேலும் அவன் வந்து அதாவது சிலிபசி இல்லையா, பிரம்மச்சரியத்தை போன்றது இதெல்லாமே வந்து பர்ஃபெக்டா அவனுடைய வாழ்க்கையில, கிரகஸ்த வாழ்க்கையில கூட வந்து இந்த தொண்டு புரியறதுக்காகவே அவனுடைய அதாவது தாம்பத்தியம் என்பது அனுமதிக்கப்பட்டிருக்கு. மற்றபடி வேற எதுக்காகவும் கிடையாது. உண்மையிலேயே வாழ்க்கையில வந்து இந்த புலன் நுகர்ச்சிக்கு அவ்வளவு முக்கியத்துவம் எந்த ஒரு சமுதாய பிரிவுமே கொடுக்க கூடாது. அவ்வாறு கொடுத்தோம்னாலே நாம இந்த புலன்கள் கடிமையாகி நம்முடைய வாழ்நிலை வந்து கீழான நிலைக்கு தள்ளிவிடப்படும். அதனுடைய பலனை நாம தான் அனுபவிக்க போறோம். அதற்காக தான் இது சொல்லப்பட்டிருக்கு, மற்றபடி வேற எதுவுமே கிடையாது. இப்ப புலன் நுகர்ச்சி கொண்டு ஒருத்தர் வந்து செய்யக்கூடிய செயல்கள் அனைத்துமே வந்து பாவ கர்மங்களுக்காக மாற்றுவதற்குமே வந்து காரணமாகிறது. அவ்வாறு அந்த பாவத்தை நாம் அனுபவிக்கிறதுக்கு அடுத்து ஒரு உடலை நாம் ஏற்கும் பொழுது இப்ப கிடைச்ச இதே மனித உடல் மீண்டும் கிடைக்குமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி இல்லையா. எப்ப நாம புலன் நுகர்ச்சிக்கு போறோமோ நம்ம செய்யக்கூடிய செயல்கள் அனைத்துமே வந்து அஜ்ஞானத்திலிருந்து வெளிப்படக்கூடிய ஒன்று. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம கண்டிப்பா பார்க்கணும். குவாலிஃபிகேஷன் 9 விதமான குவாலிஃபிகேஷன் சொல்லப்பட்டிருக்கு. கோவப்படக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, அனைவருக்குமே சமமாக கொடுக்க வேண்டும் இல்லையா. அடுத்து வந்து மன்னிக்கக்கூடிய மனசு இருக்கணும். அடுத்து வந்து நமக்கு வந்து அதாவது சட்டப்பூர்வமா இருக்கக்கூடிய மனைவியின் மூலியமா மட்டும்தான் பிள்ளைகளை ஈண்டெடுக்கணும். இது எல்லாமே இந்த காலகட்டங்கள்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா ரொம்பவே வந்து நம்மளால பரிபாலிக்க முடியாத உண்டு. கோவமா இது யூனிவர்சலா எல்லார்கிட்டயுமே உண்டு கோபம் என்றது இல்லையா. அதை வந்து நம்ம அழகா வெளிப்படுத்திகிட்டே இருக்கோம். பொய் வந்து சர்வசாதாரணமாக சொல்லக்கூடிய ஒன்று. நம்மளை ரட்சிக்கிறதுக்காக நாம சில கட்டங்கள்ல வந்து பொய் சொல்றோம். அடுத்து வந்து நம்ம பாரபட்சம் இல்லாம இருக்கிறோமா? கண்டிப்பா கிடையாது. பாரபட்சம் என்பது உண்டு. அதனால ஒருத்தருக்கு நம்ம பிடிச்சவங்களா இருந்தா அவங்களுக்கு நிறைய கொடுப்போம், பிடிக்கலன்னா எதுவுமே கொடுக்க மாட்டோம் இல்லையா. மன்னிக்கக்கூடிய குணமா அது நம்ம எங்க இருக்குன்னு நம்ம தேட வேண்டும் இல்லையா. சோ மன்னிக்கக்கூடிய மனசு கிடையாது. அவங்க தவறு இழைச்சாங்கன்றது வந்து சுட்டி காட்டி அதை வந்து ப்ரூவ் பண்ணாதான் நம்ம நைட்டு நிம்மதியா தூங்குவோம். அப்படிப்பட்ட ஒரு மனசு. அடுத்து இந்த லெஜிட்டிமேட் வைஃப் அப்படிங்கிறது வந்து அதாவது அவ்வளவு நம்ம பர்ஃபெக்டா வந்து சொல்ல முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா அதை பரிபாலிக்கக்கூடியவங்க பரிபாலிச்சுன்னு தான் இருக்காங்க. ஆனா அதனுடைய கருத்தையே வந்து ஏற்றுக்கொள்ளாதவர்கள் வந்து பரிபாலிக்கிறது கிடையாது. ரெண்டும் கலந்த வாழ்க்கை தான் இப்ப நாம பார்த்துட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கை இல்லையா. மனதாலும் உடலாலும் வந்து தூய்மை. நம்ம ஸ்ரத்தாத்திர விபாக யோகத்துல படிக்கிறோம் இல்லையா. உடல் தூய்மை, உள்ள தூய்மை, அந்த எல்லாமே இந்த இடத்துல கடைபிடிக்கணும். நாட் டு பி அதாவது ஒரு எனிமிட்டியா இருக்கக்கூடாது. அடுத்தவங்களை பார்த்து விரோதியா நம்ம வந்து பாவிக்க கூடாது. நமக்கு அவங்க தீங்கே இழைச்சாலுமே அதாவது குற்றம் காண்பதில் விருப்பமின்மை இல்லையா, மன்னிக்கக்கூடிய தன்மை, அந்த குவாலிட்டிஸ் அங்க படிச்சோம் இல்லையா, அதே தான் இந்த இடத்துல படிக்கிறோம். நம்ம எளிமையாக இருத்தல். மேலும் நமக்கு கீழே இருக்கிறவங்களோட வந்து அவங்களுக்கு வந்து நம்ம எப்பவுமே வந்து ஒரு ஆதரவோடு இருந்து செயல்படுறது. ஸோ இந்த 9 கொள்கையின் அடிப்படையில பார்க்கும் பொழுது பிராமணர்கள் என்ன பண்ணணும், அவங்க வந்து ஆட்சி புரிபவர்களுக்கு அறிவுரைகளை கூறி அவர்களை நல்லாட்சி பண்ணுவதற்கான ஒரு வழியை வந்து அவங்க வந்து கொடுக்கணும். அதற்கு அவங்க முதல்ல கற்றறிந்தவர்களாக இருக்கணும் இல்லையா. மேலும் வந்து பகவத்கீதையும் பாகவதமும் நமக்கு என்ன சொல்றதுனாக்கா, வேத சாஸ்திரங்கள் அனைத்துமே வந்து ஒருத்தருடைய வாழ்க்கை வந்து எவ்வாறு அமைத்து கொள்ளணும் அப்படிங்கிறத பத்தி ரொம்ப அழகா எடுத்துரைக்கிறது இல்லையா. ஒருத்தர் வாழ்க்கையை பக்குவமாக அமைத்துக் கொள்றது எப்படிங்கிறத வந்து நம்ம சாஸ்திர விதிகள்ல வந்து நாம படிக்கிறோம்.
ஒரு டீச்சர் வந்து குடிக்கிறது தவறுன்னு சொல்லிட்டு அவரே சாயங்காலத்துல போயிட்டு ஒரு பார்ல உட்காந்து குடிச்சிட்டு இருந்தா அந்த டீச்சர் சொன்ன வார்த்தைய நெக்ஸ்ட் டே அந்த பையன் வந்து கேட்பானா? கண்டிப்பா கேட்க மாட்டான் இல்லையா? மது அருந்துவதால் உனக்கு கேடு வரும் என்பதை வந்து கிளாஸ்ல ஒரு பாடமா எடுத்துட்டு அந்த வாத்தியாரே போய் குடிச்சிட்டு வந்தாருன்னா, அப்போ வெறுமனே ஏட்டுக்கல்வி மட்டும்தான் நம்ம வந்து பிள்ளைகள் மீது திணிக்கிறோமே ஒழிய பிராக்டிக்கலா வாழ்க்கையில வந்து அதெல்லாம் எப்படி அமல்படுத்துறதுன்றத வந்து நாம சொல்லி கொடுக்கறதே கிடையாது. அதனுடைய விளைவுகள் இதை பத்திலாம் நம்ம எங்கேயுமே பாடத்திட்டங்கள்ல வந்து கொண்டு வரதே கிடையாது. மேலும் அவ்வாறு வந்து நாம கொண்டு வந்தால் கூட அதை வந்து பரிபாலிக்கக்கூடிய மனப்பக்குவம் வந்து பிள்ளைகளுக்குமே கிடையாது இல்லையா? சோ ஏன்னா அல்டிமேட்டா நாம செய்ய வேண்டிய திருத்தொண்டு எதுவுமே நாமளும் செய்யறதில்ல, நம்ம பிள்ளைங்களும் செய்யறதில்ல. அதனால தேவையான அந்த புத்தி வந்து நமக்கு அமைய பெறுவது கிடையாது. உண்மையான நோக்கமே வந்து ஆன்மீகம் தான். ஆனா அதை விடுத்து நாம பௌதிக வாழ்க்கை முன்னேற்றத்தை மட்டும்தான் நாம போக்கஸ் பண்றோம் இல்லையா? அதே மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சேரிட்டி, இப்ப பிராமணர்களை பற்றி படித்தோம். சத்திரியர்கள் வந்து தங்களிடம் வந்து அடைக்கலம் வந்தவங்களை வந்து அவங்க எப்பவுமே ரட்சிக்கணும். மேலும் வந்து தான தர்மங்கள் என்பது கொடுக்கணும் இல்லையா? சோ யாரிடத்திலும் அவங்க மீண்டும் எடுத்துக்க கூடாது இல்லையா? அதுக்கப்புறம் வயலன்ஸ் வந்து அதாவது அவங்களுடைய ஒருத்தர் இப்போ ஒரு நாட்டை காப்பாத்துறதுக்கு அவங்க போர் புரிஞ்சுதான் ஆகணும் இல்லையா? அந்த இடத்துல வந்து வயலன்ஸ் இருக்கும், ஆனா அஹிம்சை என்பது இருக்கும், ஆனா அதை வந்து அவங்க தவிர்க்க முடியாது இல்லையா? சோ இதெல்லாமே அந்த தர்மங்களுக்கு ஏற்றவாறு அவர்கள் வந்து செயல்படணும். He must be very expert in artificially encouraging the fighting strength to hope the false national prestige. He is very much expert. As soon as the administrative class is turned to a gang captain, laborer man, the whole missionary government becomes polluted. இப்ப நடந்து கொண்டு இருக்கக்கூடியது இதுதான், இந்த வாழ்க்கை முறைதான் இல்லையா? போர் எந்த காரணத்துக்காக நிகழணும்னே தெரியாது இல்லையா? எல்லாம் நம்முடைய சுயநலத்திற்காக நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்று. இப்ப ரஷ்யா உக்ரைன் போர் இல்லையா? இப்படி நிறைய நம்ம பார்த்துட்டே இருக்கோம். எந்த சமயத்துல என்ன நிகழும்னே தெரியாது. வைசியர்கள் வந்து அதாவது விலங்குகளை வந்து பாதுகாக்க வேண்டியது அவங்களுடைய கடமை இல்லையா? ஆனா நம்ம வந்து விலங்குகளை கொல்லக்கூடிய செயல்கள் தான் அவங்களே வியாபாரம் செய்யறாங்க இல்லையா? சோ அதனுடைய பொருட்களை நம்ம வந்து இப்ப பால் இதெல்லாமே நம்ம வந்து அந்த ப்ரொடக்ஷன்ல தான் நம்ம இருக்கணும். ஆனா எல்லாவற்றையுமே நம்ம செயற்கையான முறையில வந்து செய்யணும்னு நினைக்கிறோம் இல்லையா? மிஷின்ல கொண்டு. ஆனா உண்மையிலேயே அது நம்ம நிலத்தை வந்து ஒரு ஏர் வச்சு உழவும்போது எழக்கூடிய அந்த நேச்சுரல் இதை விட ஒரு மிஷினரி வச்சு பண்ணும்பொழுது அவ்வளவு அந்த அந்த குவாலிட்டி இல்லையா? அதுல இருக்கக்கூடிய சத்துக்கள் தாதுகள் இதெல்லாமே வந்து முழுமையா வந்து அந்த தானியங்கள்ல வந்து வர்றதே கிடையாது இல்லையா? இதனால ஒரு புறம் என்ன ஆகுது, நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணி நம்ம ஒரு புறம் அதாவது வீணான செயல்களுக்கும் வந்து அதாவது நிறைய பேர் வேஸ்டும் பண்றாங்க, ஒரு புறம் பட்னியா இருக்கிறவங்க பட்னியாவே இருக்காங்க. அதாவது ஒரு பேலன்ஸ்டான ஒரு சமுதாய பிரிவை வந்து அந்த பிரிவை வந்து எடுத்துட்டு போக முடியல. சூத்திரர்களுக்கு சம்பளமே கொடுக்க கூடாது, அவங்கள வந்து நாம தான் ப்ரொடெக்ட் பண்ணணும், அவங்களுக்கு தேவையானதெல்லாம் நம்ம செய்யணும் இல்லையா? நமக்கு அவங்க தேவையானது செய்யணும், இந்த 3 பிரிவினருக்கு வந்து அவங்க செய்யணும். அதோட சூத்திரர்களுக்கு எதுக்கு வந்து சம்பளம் கொடுக்கூடாதுன்னா அந்த சம்பளத்தை கொண்டு அவன் என்ன பண்ணுவான், அவனுக்கு இருக்கக்கூடிய அறியாமையில கீழான செயல்கள்ல தான் போய் இறங்குவான் இல்லையா? அதாவது அவனுடைய இது என்னது, சூதாட்டம் ஆடுறது, குடிக்கிறது, பெண்களை வந்து கொடுமைப்படுத்துறது இல்லையா? இல்லைன்னா இல்லிசிட் ரிலேஷன்ஷிப், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அவன் பண்ணுவான். அதனாலதான் அவனுக்கு பணத்தை கொடுக்க கூடாதுன்னு அந்த காலகட்டத்துல நமக்கு தெரிஞ்சு கூட மேபி ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி நான் சின்ன பிள்ளையில இருக்கும் பொழுது என்னுடைய தந்தையார் செய்ததை நான் பார்த்திருக்கேன். நீங்க எல்லாரும் கூட தான் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதாவது நிலம் இருந்தா அங்கே ஒருத்தர் வந்து விவசாயத்தை பண்றதுக்காக ஒரு 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 குடிசை போட்டு அங்க வந்து தங்கி கொண்டு செய்யக்கூடிய ஒரு விவசாய வந்து பண்ணி கொடுத்துருப்பாங்க. அவனுக்கு வேண்டிய உணவு பதார்த்தங்கள், துணிமணிகள் இதெல்லாமே அவனுக்கு சம்பளமே கிடையாது. ஆனா அவங்க தங்குறதுக்கு இடம், உண்ண உணவு இல்லையா, உடுக்கிறது கூட இதெல்லாம் கொடுத்துருக்காரு. எங்க அப்பா பண்ணதை நான் பார்த்திருக்கேன். ஸோ இத்தனைக்குமே பெருசா ஏக்கர்லாம் கிடையாது, ஒரு 3 ஏக்கர் நிலம் தான் இருந்தது. அந்த 3 ஏக்கருக்கே அந்த ஒரு சின்ன குடிசை போட்டு ஸோ எல்லாத்தையுமே அந்த தென்னை மரத்தை பார்த்துக்கணும், அதுக்கப்புறம் வந்து பயிர் விளைச்சல் எல்லாமே பார்த்து இல்லையா, கரும்பு, அடுத்து வந்து நெல், இதுதான் மெயின் ப்ரொடக்ஷனா இருந்தது எங்களுடைய நிலத்துல. அதுக்கப்புறம் நான் 8வது படிக்கும்போது நிலத்தையே அப்பா வித்துட்டார். ஸோ அது வேற. ஆனா இந்த அவனுக்கு எப்பவுமே காசே கொடுத்தது கிடையாது, அப்படிதான் பார்த்திருக்கேன். ஸோ அப்போ அவன் வந்து அந்த மரியாதையா வந்து
அப்பா அங்க மேல வராருனாலே வந்து கையை கட்டி நிற்பான். ஸோ அந்த ஒரு சீன் வந்து நான் பார்த்துருக்கேன் சின்ன வயசுல. அது ஒன்று மட்டும்தான் என்னுடைய மனசுல இருக்கு இப்போ. ஸோ அப்போ அவரை வந்து நல்லா பார்த்துருந்தாங்க, அந்த ஒபீடியன்ஸ் இருந்தது. ஆனா இப்போ நீங்க போய் பார்த்தீங்கன்னாக்கா நாம தான் அவங்களுக்கு அந்த மாதிரி சேவை செய்ய முடியும். அப்படி ஒரு உல்டாவான ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு இல்லையா? அவங்களுக்கு தேவையான உணவு இதெல்லாமே நம்ம கொடுத்தோம்னா அவங்களும் வந்து திருப்தியா இருப்பாங்க பண்ணாங்க. ஆனா ஒரு காலகட்டம் வந்த பிறகு அவங்கள நம்ம அடிமையா நடத்த ஆரம்பிச்ச பிறகு அவங்களுமே வந்து இட் ஹஸ் பிகம் டர்ன்ட் நவ் இல்லையா? இப்ப யாருமே வந்து எல்லாமே சமம், எந்த வேற்றுமே கிடையாது. அதனாலதான் இப்ப நமக்கு உழைப்போர்களே கிடையாது. இப்போ இப்போ விவசாயியே வைசியனே வந்து உழைக்கணும், அப்பதான் நாம சாப்பாடு சாப்பிடணும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அதனாலதான் இந்த மிஷினரி எல்லாம் வந்திருக்கு இல்லையா? அதனால ஆசிரம தர்மங்களை வந்து நாம இந்த வர்ணம் பத்தி படிச்சோம். ஆசிரமங்கள் பத்தி பிராமணனுக்கு 4 ஆசிரமங்களுமே வந்து பொருந்தும். வைஷ்ய அதாவது சத்திரியனுக்கு 3, வைஷ்யனுக்கு 2, சூத்ரனுக்கு 1 இல்லையா? இந்த பிரிவுகள் பிரகாரம் அவங்கள வந்து கண்டிப்பா நாம எடுத்துட்டு போகணும். அப்பதான் அவங்க வாழ்க்கையில வந்து பக்குவம் பெறுவதற்கான மார்க்கம் கிடைக்கும். இல்லைன்னா அவங்க அதே அட்டாச்மெண்ட்டோட தான் பற்றோட இருந்து மீண்டும் பிறக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை மட்டும்தான் அவங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ வானப்பிரஸ்தம் சந்நியாசம் வந்து நாம பற்றற்ற நிலைக்கு போகணும். கிரகஸ்த லைஃப்ல நாம வந்து பற்றோடு தான் இருக்கணும் இல்லையா? பிரம்மச்சரியத்துல வந்து 2மே பயிற்சி கொடுக்கப்படுகிறது இல்லையா? பற்றற்று இருக்கிறதுக்கு எப்படி பற்றோடு பற்றோடு இருக்கிறது, எதை பற்று பண்ணணும், எது பற்றற்ற நிலையில செயல்படணும் எல்லாமே சொல்லி கொடுக்கப்படுகிறது. ஓகே, இதுதான் இந்த பீஷ்மதேவருடைய அட்வைஸ் யாருக்கு? யுதிஷ்ட மகாராஜா. ஓகே, வாஞ்சகல்பதாருभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितनां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. अनंत कोटि वैष्णव वृंद की